இஃப் சம்படி இஸ் டேக்கிங் கிரியேட்டின், யார் கிரியேட்டின் எடுக்கலாம், எவ்வளவு கிரியேட்டின் எடுத்தால் சேஃப்? ஏன்னா இப்போ ஒரு சில கம்பெனியோட டப்பாலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா, ஸ்குவாட்ஸ் பண்ணால் மூட்டு தேஞ்சிடுமா? இது இஸ் அ வெரி 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 காமன் கொஸ்டின் தட் ஐ கெட் ஆஸ்ட். ஸோ இப்போது டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் ஜிம் கோவர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை. இன்னும் கூட நிறைய பேர் வந்து என்ன வேனா என்ன, கிரியாட்டின்னா என்ன, கெசின்னா என்ன, கிரியாட்டின் சாப்பிட்டா கிட்னி போயிடுமா? ஒரு மசில் டேர் அப்படின்றது நடந்தால் ஃபஸ்ட்டு அந்த லிஃப்டர் என்ன செய்யணும் அண்ட் எவ்வளவு சீக்கிரம் டாக்டர்கிட்ட போனால் ஹீ கேன் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். சின்ன பசங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணால் ஹைட்டு குறையுமா குறையாதா? இதுதான் எனக்கு வர மேக்ஸிமம் கொஸ்டின். யுவர் ஒப்பீனியன் டாக்டர். ஹைட்டு வளர சர்ஜரி இருக்குது அப்படின்றாங்களே, அப்படி ஒரு சர்ஜரி இருக்கா? We call it the Ilizarov ring fixator. It's a Russian technique named after the Russian surgeon Ilizarov. வெல்கம் டு த கிரைண்ட் பாட்காஸ்ட் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட மண்டையை திறந்து பேசுகிறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் who specializes in joint surgery. ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்றது ஒரு கீஹோல் சர்ஜரி. இது மூலிமா உங்கள் ஜாயிண்டில் இருக்கிற இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணுறதுல ஸ்பெஷலைஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் நிறையா ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அண்ட் ஜிம் இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் த எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு புக்கை நம்மளுக்காக எழுதியிருக்கிற ஒரு ஆத்தர் டாக்டர் தினேஷ் சௌத்ரி. வெல்கம் டு த பாட்காஸ்ட் டாக்டர். ஹலோ. ஸோ டாக்டர், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களோட சர்ஜரி வந்து ஆர்த்ரோஸ்கோப்பி அப்படின்னீங்க, கீஹோல் சர்ஜரின்னீங்க. இதில் என்ன மாதிரி இன்ஜுரிஸை நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? உங்களுக்கு யார் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க? யூஸ்வலி இந்த ஆர்த்ரோஸ்கோப்பின்றது, ஆர்த்ரோ மீன்ஸ் the joint. Scopy inradhu a video camera. So it's literally putting a video camera inside a joint and visualizing the joint. So இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் வந்து இந்த நீ ஜாயிண்ட் தான். நீ ஜாயிண்ட் ப்ராப்ளம் தான் மோஸ்ட் காமன். இதில் இந்த ஏசிஎல் டேஸ், ஏசிஎல்ன்றது ஒரு லிகமெண்ட் in the knee joint which gives stability to the knee. எஸ்பெஷலி இந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது, இந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அத்லெட், கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பால், பேஸ்கெட் பால், கபடி, டென்னிஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் வேர் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இந்த நீ. இந்த டைமில் ஸ்டெபிலிட்டி தர லிகமெண்ட் தான் ஏசிஎல். மோஸ்ட் காமன் இந்த ஏசிஎல் ரப்சர்ஸ், ஏசிஎல்லை சுற்றி இந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லிட்டு தே ஆர் த ஷாக் அப்சார்பர்ஸ் ஆஃப் த நீ ஜாயிண்ட். இந்த மெனிஸ்கல் டேஸு அண்ட் இந்த ஷோல்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரொட்டேட்டர் கஃப், யூ வில் பி நோயிங் அபவுட் இட். தெர் அபவுட் 4 tendons which comprise the rotator cuff. இதில் ஏதாவது டேர்ஸு அண்ட் பர்சைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது we put a video camera inside the joint and we diagnose the injury, and using that video camera and the minimally invasive keyhole சொல்லுவாங்க, அதுலேயே we repair the ligaments, we repair the meniscus. ஸோ சூப்பர். இப்போ வந்து ஓப்பன் பண்ணாமல் ஒரு கீஹோலில் த ஜாயிண்ட் கேன் பி ரிப்பேர்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த ரிகவரி பீரியட் கம்மியாகும் டாக்டர்? ஸோ யூஸ்வலி வந்து ஒரு ஃப்ராக்சர் அப்படின்னா இவ்வளோ நாள் கட்டு போட்டிருக்கணும், ஒரு சர்ஜரி பண்ணால் 6 மாதம் நடக்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ இந்த கீஹோல் சர்ஜரினால என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்? இப்போ ஏசிஎல் இருக்குன்னா we don't have to cut upon any muscle or anything. கீஹோல்லையே ரிப்பேர் பண்ணிட்டா the same day of the surgery they can start walking. Wow. 2 weeks from the surgery without any support they can be fully weight bearing, walking fully. ஒன்னே ஒன்று விஷயம், ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ், ரிட்டர்ன் டு த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அந்த ப்ரீவியஸ் இன்ஜுரிக்கு முன்னாடி என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்போர்ட்ஸை மாத்திரம் ஒரு 9 months ஆடக்கூடாது. You have to wait for that. You have to rehabilitate properly, and the rehabilitation process will take about 9 months. Okay. If you are not a sports player, then no restrictions. Immediately after surgery you can start walking normally. ஓகே. ஸோ டாக்டர், இப்போது இந்த ரிகவரி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பி, அப்புறமா இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும் டாக்டர்? ஸ்டெம் செல்ஸ் வந்து டேக்கிங் யோர் ஓன் பிளட், சரி, ஃப்ரம் த போன் மேரோலேருந்து உங்கள் பிளட்டை எடுத்து அதை நல்லா சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி ஹைலி கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ஜாயின்குள்ளே போடுறது. it works இல்லையான்றது இட்ஸ் எவிடன்ஸ் இஸ் வெரி டிஸ்பியூட்டட். கோயிங் பை தி ஜேர்னல்ஸ், கோயிங் பை தி எவிடன்ஸ், இட்ஸ் வெரி வெரி டிஸ்பியூட்டட். We cannot say for sure it is working, we cannot say for sure it does not work.
அப்படி ஒர்க்கிங்கிற பட்சத்தில் கூட இட் ஹாஸ் வெரி வெரி லிமிட்டட் இண்டிகேஷன்ஸ். கிரேட் 1 கிரேட் 2 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், சம் டெண்டினைட்டிஸில் கூட ஃபுல் டேரு பார்ஷியல் டேர்ஸ்லாம் இருந்தால் எவ்வளோ தூரம் இட் வில் மேக் த டெண்டன் ரிகவர் பை இட் செல்ஃப் வித்தவுட் அ சர்ஜரி, இட்ஸ் கொஸ்டின். ஸோ டெண்டினைட்டிஸ், மைல்ட் டெண்டன் இன்ஃப்ளமேஷன்ஸ், இந்த டென்னிஸ் எல்போ மாதிரி, ரொட்டேட்டர் கஃப் டெண்டினைட்டிஸ், டெண்டினோபத்தீஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஸ்டெம் செல்ஸ் இஸ் ஷோன் டு ஹாவ் சம் எஃபெக்ட். ஓகே சரி டாக்டர், ஒரு சில்லி கொஸ்டின் பிஃபோர் வி மூவ் ஆன் டு த டாபிக். இப்போது நிறைய பேருக்கு வந்து உட்காந்து எழுந்திருக்கும் போது முட்டியில் டக்குன்னு ஒரு சத்தம் வரும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்குது. பட் இஸ் திஸ் சம்திங் தட் சம்படி ஷுட் பி ஒரீடு? எனக்கு வந்து பேசிக்காக சொன்னவங்க வந்து வலி இல்லைன்னா ஒன்றும் கண்டுக்காத அப்படின்னாங்க. வாட் இஸ் யுவர் வியூ ஆன் தட்? அது சொன்னது யார் டாக்டர் சார்? நம்மளோட ஜிம் ப்ரோஸ் சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, லைஃப் இஸ் கோயிங். சம்டைம்ஸ் ப்ரோ சயின்ஸ் டஸ் இஸ் சம்திங் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு சவுண்ட் வரதை வி கால் இட் டேர்ம் இட் ஆஸ் கிரெபிட்டஸ். ஓகே. சம்டைம்ஸ் இந்த மெயினாக நீ ஜாயிண்ட்டில் தான் காமனாக வரும். அது இல்லாமல் மற்ற ஸ்மால் ஜாயின்ஸில், ஸ்பைனில், அதுலேயும் வரும். இட் இஸ் மோஸ்ட்லி நீ ஜாயிண்ட்டில் வரது வந்து அந்த பெட்டலா அண்ட் ஃபீமர் அதை ஆர்டிகுலேட் பண்ணும்போது, அந்த பெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அந்த சம் ஆர்டிகுலேட் அந்த மேல் அலைன்மெண்ட்னால வந்து வர சவுண்டு தான் இந்த கிரெபிட்டஸ்ன்னு வாங்க. அவங்க சொன்ன மாதிரி இஃப் இட்ஸ் நாட் காசிங் யூ எனி பெயின், யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் இட். வென் இட் இஸ் அசோசியேட்டட் வித் பெயின், difficulty in walking, then is the time for you to consult a doctor. Okay doctor. The exercise prescription, how exercise fights cancer, COVID and chronic disease அப்படின்ற புக்கை நீங்கள் டாக்டர் ஜானத்தன் ஹெரால்டோட சேர்ந்து கோஆத்தர் பண்ணியிருக்கீங்க. இந்த புக்கு என்ன விஷனில் எழுதுனீங்க? வாட் மேட் யூ ரைட் திஸ் புக் டாக்டர்? So I wrote this book when I was doing my fellowship in sports injuries with Dr. Jonathan Herald, Sydneyல, along with some Sydney doctors. ஸோ பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சின்னு எடுத்துக்கிட்டால் there are a lot of misconceptions about it. நிறைய ஃபேக்ட்ஸ், எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஆன் கூகுள். பட் எது கரெக்ட் எது தப்புன்னு ஒருத்தர் எடுத்து சொல்கிறதுக்கு அதில் நிறைய ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா, வெயிட் லிஃப்டிங் எவ்வளோ பண்ணலாம், ஒரு சராசரி மனிதன், இப்போ நான் வந்து ஐம் நாட் அ பாடி பில்டர், நான் கான்டெஸ்ட்லாம் போகிறதில்ல, அப்படி இருக்கும்போது நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா, ஸ்குவாட்ஸ் பண்ணால் மூட்டு தேஞ்சிடுமா? இது இஸ் அ வெரி 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 காமன் கொஸ்டின் தட் ஐ கெட் ஆஸ்ட். இப்போ ஈவன் டுடே ஐ ஹேட் அ பேஷண்ட் ஆஸ்கிங், டாக்டர் நான் ரொம்ப நேரம் நடப்பேன், இதனால தான் என் மூட்டு தேஞ்சிடுச்சா? she's about 70 years old. She presented with grade 4 arthritis. நான் நிறைய வாக்கிங் பண்ணுவேன், இதனால தான் மூட்டு தேஞ்சிருச்சா? வாக்கிங் பண்ணால் மூட்டு தேஞ்சிடுமா? ஸோ சைக்கிளிங் பண்ணலாமா, சைக்கிளிங் பண்ணால் முட்டி போயிடுமா? இந்த மாதிரி லாட் ஆஃப் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ஜஸ்ட் எஜுகேட் தி ஜென்ரல் பப்ளிக். என்னென்னலாம் பண்ணலாம், வாட் இஸ் எக்ஸசைஸில் ஏரோபிக்னா என்ன, அனிரோபிக்னா என்ன, இதை யாரெல்லாம் பண்ணலாம், அதில் என்ன பண்ணக்கூடாது, இந்த வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இஸ் ஃபார் ஹூம், அது பண்ணுறதுக்கு மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டயட்டு ஃபார் அ நார்மல் பர்சன் டு ஹாவ் அ ஹெல்த்தி அண்ட் ஃபிட் லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, we are all talking about உடற்பயிற்சி, டயட்டு, இதை பற்றி பேசுகிறோம், ஸ்லீப்பை பற்றி பேச மறந்துடுறோம். ஸ்லீப் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் normal healthy, to have a normal healthy lifestyle. 8 hours of sleep is compulsory. அந்த 8 ஹவர்ஸில் யூ நீட் டு ஹேவ் அந்த NREM, நான் ரேப்பிட் ஐ மோஷன் ஸ்லீப், அண்ட் REM ரேப்பிட் ஐ மோஷன் ஸ்லீப். இதெல்லாம் அந்த ப்ராப்பர் அந்த ஃபேஸஸில் இருக்கணும். இது லேக் ஆகும்போது யுவர் ரெக்கவரி லேக் ஆகும், உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஹெல்த்தும் அடிபடும். ஸோ இதெல்லாம் எஜுகேட் பண்ணிட்டு, அண்ட் ஆல்சோ அபவுட் சப்ளிமெண்ட்ஸ். இன்னும் கூட நிறைய பேர் வந்து என்ன வேனா என்ன, கிரியாட்டின்னா என்ன, கெசின்னா என்ன, கிரியாட்டின் சாப்பிட்டா கிட்னி போயிடுமா? இட்ஸ் அ ரெகுலர் கொஸ்டின் விச் ஐ கெட் ஆஸ்ட். கிரியாட்டின் சாப்பிட்டா கிரியாட்டின் ஜாஸ்தி ஆகிடுமா, கிரியாட்டின் சாப்பிடலாமா? இந்த மாதிரி கேள்விகளாம் ஒரு ஜென்ரல் ஒரு டாக்டருக்கு எழுதாமல் ஒரு நார்மல் ஒரு சராசரி மனிதனுக்கு புரிகிற மாதிரி, சராசரி மனிதனுக்கு உதவுற மாதிரி எழுதின புக்கு தான் இது. அண்ட் எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸு பல பேர் இன்னும் அறியலை. அது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இட்ஸ் லைக் ஆன்டி டிப்ரெசன்ட், இட் வில் எலிவேட் யுவர் மூட், இட் வில் இம்ப்ரூவ் யுவர் லாங்கிவிட்டி, இட் வில் இம்ப்ரூவ் யுவர் லைஃப் ஸ்டைல். இப்போது ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி இந்த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வாஸ் அபவுட் 50 இயர்ஸ், 50 to 55, 60 வாழ்ந்தாலே பெரிய விஷயம் மாதிரி. இப்போது இந்தியாவிலேயே ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இஸ் அபவுட் 70 to 75 இயர்ஸ். ஸோ ஒரு சராசரி மனிதன் பார்த்தீங்கன்னா 75 to 80 இயர்ஸ் வாழ்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ 80 இயர்ஸ் வாழ்கிறது தான் கோல் இல்லை. அந்த 80 இயர்ஸை ஆக்டிவாக
ஹெல்த்தியாக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகாமல் ஹேண்டிகேப்டாக வீல் சேரில் உட்காந்துட்டு ஒரு வாழ்க்கை அது வந்து இட் இஸ் நாட் அன் ஐடியல் லைஃப். ஸோ நாங்கள் 85 கூட நீங்கள் எப்படி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கிட்டு மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ணாமல் எப்படி ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கு எழுதினப்பட்ட புக்கு தான் இது. சூப்பர். அதாவது ஒரு காமன் மேனுக்கு எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கிற ஒரு பேசிக் புக். எக்ஸசைஸ் என்னன்னு மட்டும் இல்லை, அது எவ்வளோ முக்கியம் லைஃப்க்கு. ஸோ மக்களே, இந்த புக்கை வாங்கிறதுக்கான லிங்க்கை என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கை படிக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த லிங்க்கில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்டர், ஸோ இப்போது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இந்த புக்கில் நிறைய விஷயம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. பட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு இருக்கிற ஒரு சில காமனான கேள்வி, அதில் முதல் கேள்வி எனக்கும் மேக்ஸிமம் வர கேள்வியில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸ்குவாட் பண்ணால் முட்டி தேஞ்சிருமா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஓகே, ஸ்குவாட்டிங் இஸ் நோன் ஆஸ் தி கிங் ஆஃப் ஆல் எக்ஸசைசஸ். ஆமாம். ஸோ அது முட்டிக்கு மாத்திரம் இல்லை, லோவர் பாடி, குவாட்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங்ஸு, காஃப்ஸு, அப்பர் பாடி, பெக்ட்ராலிஸ், ஷோல்டர்ஸ் எல்லா மசில்ஸும் இட் ஒர்க்ஸ் அவுட் அண்ட் இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் யோர் நேச்சுரல் டெஸ்ட் லெவல்ஸ். ஸோ ஸ்குவாட்டிங்கை கரெக்டான ஃபார்மில் கரெக்ட் கைடன்ஸில் பண்ணிங்கன்னா இன்ஃபேக்ட் முட்டி தேய்மானம் தேயாது, முட்டி தேய்மானத்தை தவிர்க்கும். Okay, so the muscles around the joints get stronger. The muscles around the knee joint, in the quadriceps na VMO, vastus medialis obliquus, hamstrings, இந்த பின்னாடி இருக்க பைசெப்ஸ், அது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா your chances of injury, இப்போ நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ், மற்ற ஸ்போர்ட்ஸ் நீங்கள் விளையாடலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், யூ மைட் பி ரெக்ரியேஷனல் டென்னிஸ் பிளேயர், ஒரு ஸ்குவாஷ் ஆடுறவராக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ரன்னிங் பண்ணுறவராக இருக்கலாம். ஈவன் பீப்புள் who do running, only ரன்னிங் தான் நான் பண்ணுவேன், அவங்க கூட they should incorporate squats into their activities at least once a week or twice a week. அது பண்ணிங்கன்னா your risk of getting a knee injury is drastically reduced. ஸோ டாக்டர், இப்போது நிறைய அத்லீட்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல் ரிலேட்டிவ்லி யங் ஏஜில் ஜாயிண்ட் இஷ்யூஸ் வருது. அப்புறமா நம்ம வந்து இப்போது இன்டர்நெட்டோட ஃபன்னி திங்கே என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை அந்த இடத்துல எழுதி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து கிளிக் பேட்டியாக ஓடுது. நிறைய பேர் கொண்டு வந்து வைக்கிற வியூ என்ன அப்படின்னா, நம்ம முட்டி ஹார்ட் சர்ஃபேஸில் ஓடுறதுக்காக டிசைன் பண்ணதில்லை. ஸோ ஹார்ட் சர்ஃபேஸில் ஓடினீங்க அப்படின்னா உங்களோட முட்டி தேஞ்சிரும், ஹார்ட் சர்ஃபேஸில் நீங்கள் ஏதாவது ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா முட்டி தேஞ்சிரும் அப்படின்றாங்க. இதில் எவ்வளோ உண்மை இருக்குது டாக்டர்? உங்கள் மசில்ஸ் வீக்காக இருக்கும்போது நீங்கள் ஹார்ட் சர்ஃபேஸ் ஆர் சாஃப்ட் சர்ஃபேஸ் ஓடும்போது அந்த இம்பேக்ட் வில் கோ ஆன் தி மெனிஸ்கஸ். ஸோ அப்போ முட்டி தேய்மானம் வரும். முட்டி தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரன்னர்ஸ் ஷுட் டேக் பாயிண்ட், மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் ஆன் அ ஹார்ட் சர்ஃபேஸ் ஆர் சாஃப்ட் சர்ஃபேஸ், ஆஸ் லாங் as you wear ப்ராப்பர் ரன்னிங் ஷூஸ், அதை போட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா வித் யர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங்கோட பண்ணிங்கன்னா முட்டி தேய்மானம்லாம் வராது. அண்ட் ப்ரொவைடட் ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் ரன்னிங். ஏன்னா நிறைய ஆப்வியஸ்லி ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் ரன்னிங். அண்ட் இன்னொன்று முட்டி தேய்மானது there's also a genetic component involved. ஸோ இப்போ முடி வெள்ளையாற மாதிரி எல்லாருக்கும் முட்டி தேய்மானம் வரும். அந்த ஜெனட்டிக் காம்பனன்ட்னால சில பேருக்கு குவிக்காக வரும், சில பேருக்கு லேட்டாக வரும். ஸோ தட் டசன்ட் ஹாவ் எனிதிங் டு, யூ cannot correlate it with running. நான் ரன் பண்ண இதனால தான் முட்டி தேஞ்சிருச்சின்னு சொல்ல முடியாது. சம் பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அட் அன் ஏர்லியர் ஏஜ். ஸோ அவங்களுக்கு வந்துருச்சுன்னா we cannot correlate it with running. ஓகே. ஸோ இப்போது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு பக்கம் டாக்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஏர்லி சைன்ஸ் ஆஃப் இந்த ஜாயிண்ட் வந்து வேர் அண்ட் டேர் தெரியுது அப்படின்னா அவர் என்ன ப்ரிகாஷன் எடுத்தால் ஹீ கேன் ப்ரொடெக்ட் திஸ் ஜாயிண்ட் டாக்டர்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஆக்டிவேஷன் ஆர் எக்ஸசைஸாக இருக்கலாம், அப்படி பண்ண முடியுமா? யூஸ்வலாக ஏர்லி சைன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வேர் அண்ட் டேர் வருதுன்னா இந்த ஜெனட்டிக் காம்பவுண்ட் இல்லாமல் நான் சொல்கிறேன், he would have got some injury, சின்ன ஏதாவது ஒரு மைனர் இன்ஜுரி இருக்கும். ஏசிஎல், எஸ்பெஷலி ஏசிஎல் டேர் ஆகிருக்கும். யூஸ்வலாக ஏசிஎல் டேர் ஆனால் அன்லெஸ் யுவர் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆடும்போது தான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு சிம்டமும் இருக்காது. they'll be going about the activities நார்மலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அப்பப்போ மைக்ரோ ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த மெனிஸ்கஸ் அதெல்லாம் தேஞ்சி அதுதான் will lead to early wear and tear. ஸோ அந்த மாதிரி early wear and tear சைன்ஸ்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட் do an MRI, find out if there's an ACL tear or concurrent meniscal tears and get that addressed. Okay. So and diet னு பார்த்தீங்கன்னா there's no specific diet for knee. Normal இந்த joint healthக்காக any specific diet எதுவுமே இல்லை. Just have a high protein rich diet, lots of leafy vegetables and exerciseக்கு அந்த muscles around the knee joint அதை நல்லா strengthen பண்ணணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போது இதே மாதிரி முட்டியில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த
பக்லிங் ஆஃப் நீ அப்படின்றது பார்க்குறோம். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் ஆனால் வந்து குறையும் அப்படின்றது ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி பக்லிங் நீ இருக்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கணுமா? அதான் பக்லிங் நீனா அது நீ இஸ் ஸ்லிப்பிங் அப்படின்னு அர்த்தம். இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் டூ இஷ்யூஸ். ஒன்று, சில பேருக்கு குவாட்ஸ் வீக்னஸ் இருக்கும், அதனால நீ பக்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். அது நத்திங் டு பி டன். ஸ்ட்ரென்தன் யோர் குவாட்ஸ், ஒர்க் ஆன் ஸ்ட்ரென்தனிங் யோர் குவாட்ஸ். அது ரெண்டாவது வந்து தான் ஏசிஎல் டேர். அந்த ஏசிஎல் டேர் இருந்தால் கூட நீ வந்து வில் பி பக்லிங். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சே வெதர் யோர் நீ இஸ் பக்லிங் பிகாஸ் ஆஃப் குவாட்ஸ் வீக்னஸ் இல்லை அந்த ஏசிஎல் ஜவ்வு கிழிஞ்சதுனால நீ பக்கலாக தான் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தட் யூ நீட் மெடிக்கல் ஹெல்ப். ஸோ டாக்டர் வில் பி ஏபிள் டு கைட் யூ வெதர் இஸ் உங்களுக்கு ஏசிஎல் டேர் இருக்கா இல்லையா, இல்லை வெறும் குவாட்ஸ் வீக்னஸா அப்படின்ட்டு. அதை வச்சு தான் we can further the treatment for you. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய நீ கொஸ்டினே கேட்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ knee is the most common joint involved. It's a weight bearing joint. நிறைய பேர் வந்து when they come with ஒரு ஜாயிண்ட் இஷ்யூ அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று நீ, அடுத்தது லோவர் பேக். ஸோ இப்போ நீல வந்து இன்னொன்று காமனாக யங்ஸ்டர்ஸ் கேட்குற விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பார்க்குற வரைக்கும் ஒரு ஸ்கூல் போகிற பசங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸே ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்படின்னா ஒரு 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மீதி 50ல் ஒரு 25% வந்து அண்டர் வெயிட்டாக மால்நரிஷ்ட் மாதிரி இருப்பாங்க. இன்னும் ஒரு 25% ஒபீஸாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது 5 to 10% தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐ மைட் பி ராங், பட் என் கண்ணுக்கு படுறது அதுதான். எனிவேர் ஐ கோ. அண்ட் மால்நரிஷ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதோட அளவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒபீஸ் கிட்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மால்நரிஷ்டில் நிறைய பேருக்கு பார்க்கும்போது தே ஹாவ் நாக் நீஸ். இப்படி நீஸ் வந்து அவங்களுக்கு தே லுக் லைக் ஐயோ போனே அவனுக்கு ஒழுங்காக இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. பட் லேட்டர் ஆன் வென் ஐ சி அவங்களோட தைஸ்லலாம் மசிலே இல்லை. ஸோ நிறைய பேர் எனக்கு நாக் நீஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது உன் போஸ்டர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இஃப் யூ ஸ்ட்ரெங்தன் யுவர் மசில் இட் கேன் பி ஸ்டெபிலைஸ்ட் அப்படின்னு. பட் நாக் நீஸோட இஃப் சம்படி இஸ் கம்மிங் அதர் தேன் மசில் இம்பேலன்ஸ் வாட் எல்ஸ் ஷுட் பி டேக்கன் கேர் ஆஃப்? யூஸ்வலாக அந்த நீஸ் ஷேப்பே பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் லிட்டில் பிட் ஆஃப் ஜெனு வேல்கம். ஸோ அந்த யங்ஸ் அப் டு 7 to 9 years வரைக்கும் அது நார்மல் தான். அது ஆஸ் யூ ப்ராக்ரஸ் அந்த நீ ஸ்லோவாக ஸ்ட்ரெயிட்டன் ஆகும். அந்த பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா கூட ஸ்ட்ரெயிட்டன் ஆகாமல் இருந்துச்சுன்னா தென் யூ ஹேவ் டு டேக் அதர் ஃபேக்டர்ஸ் இன்டு கன்சிடரேஷன். சம்டைம்ஸ் இந்த விட்டமின் டி கம்மியாக இருக்கலாம், விட்டமின் சி கம்மியாக இருக்கலாம், இந்த ரிக்கட்ஸு, அந்த மேல் நியூட்ரிஷன் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறமா கூட அந்த 7 to 9 years அப்புறமா கூட தே கண்டினியூ டு ஹேவ் நாக் நீஸ்னா தென் யூ ஹேவ் டு கன்சல்ட் அ டாக்டர். லெட் தீஸ் பிளட் செக்அப்ஸ் டன். உங்கள் பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு விட்டமின் டி லெவல்ஸ், விட்டமின் சி லெவல்ஸ், வேறு ஹார்மோன் லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு வேறு ஏதாவது எண்டோக்ரைனாலஜி ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து நீஸ்லேருந்து கொஞ்சம் மேலே இடுப்புக்கு வரும். ஸோ இப்போது டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது தான் வந்து மேக்ஸிமம் ஜிம் கோவர்ஸ்குள்ள ஒரு பிரச்சனை. அதாவது ஃபன்னி ஸ்டோரி. ஒரு 5 நாள் முன்னாடி எனக்கு வந்து ஒரு நம்ம சேனலில் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். ப்ரோ நான் ஒரு 120 kgsல ஸ்குவாட் பண்ணேன், என்னோடய லோவர் பேக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஐயோ ஃப்ராக்சரா அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் நான் கண்டினியூயிங் த கமெண்ட். அப்புறமா போடுறாரு, ஒரு 4 days ரெஸ்ட் எடுத்தேன் சரியாச்சு. ஸோ இன்றைக்கி ஹெவியாக பண்ணக்கூடாதுன்னு 80 kgல ஸ்குவாட் பண்ணேன். ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் ஸ்குவாட் பண்ணி அப்புறமா தென் ஐ அண்டர்ஸ்டுட் ஹி இஸ் ஹேவிங் ஸ்டிஃப்னஸ் இன் இஸ் லோவர் பேக். அது அதாவது என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டே ஸ்குவாட் பண்ணாங்க அப்படின்னா யூஸ்வலி அவங்களோட லோவர் பேக் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இம்மீடியட்டாக எனக்கு டிஸ்க் பல்ஜ், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் லோவர் பேக்கில் ஒரு பம்ப் வந்துச்சுன்னா கூட நிறைய பேர் வந்து பயத்தில் வந்து இன்ஃபேக்ட் என்னோடய கிளைண்ட் என்ன பண்ணார்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை நான் வந்து ஃபிசியோ கிட்டக்க போகிறேன்னு போயிட்டு ஒரு ட்ராக்ஷன் வச்சுட்டு அன்றைக்கி நைட் சரியாகலை அப்படின்ட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போய் டாக்டரை பார்த்தோன்னே டாக்டர் போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு அமுச்சு விட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து திரும்ப ஒர்க் அவுட் வந்தார். ஸோ அந்த அளவுக்கு இதை பற்றி மக்களுக்கு சரியாக தெரியல. ஸோ ஒரு லோவர் பேக் இன்ஜுரி அப்படின்றது நடக்காமல் இருக்கணும்னா என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், ஒரு லோவர் பேக் இன்ஜுரி உண்மையிலேயே நடந்திருந்ததுன்னா என்ன சயின்ஸ் இருக்கும், எப்படி உடனே டாக்டர்கிட்டக்க எந்த மாதிரி டாக்டர்கிட்டக்க போகணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்க்குறது என்ன அப்படின்னா நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் த ஃபிசியோதெரபிஸ்ட்ஸ், பட் உங்களுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் எடுக்கிறத விட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய தெருவில் ஒரு ஃபிசியோ கிளினிக் இருக்குது, அங்கே போய் நான் வந்து ஃபிசியோ எடுத்தால் சரியாயிடும். ஸோ இந்த
அவேர்னஸுக்கு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க டாக்டர்? ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்க் பல்ஜ்ன்றது இட் கேன் பி டயக்னோஸ்ட் ஒன்லி வித் அன் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ பார்க்காம கிளினிக்கலாக சொல்கிறது வந்து இட்ஸ் சும்மா சொல்கிற மாதிரி தான். ஸோ டிஸ்க் பல்ஜ் இருந்தால் தில் பி ஹேவிங் ஷார்ப் ஷூட்டிங் பெயின். அந்த பேக்கு வெறும் பேக்கில் மாத்திரம் இருக்காது, இட் வில் கம் டு யுவர் லெக்ஸ். ஸோ எய்தர் ரைட் லெக் ஆர் லெஃப்ட் லெக் ஆர் போத் லெக்ஸு கரண்ட் அடிக்கிற மாதிரி வலிக்கும். வலி மாத்திரம் இல்லாமல் யூல் பி ஹேவிங் சம் நம்னஸ் ஆஸ் வெல். டோஸில் நம்னஸ் இருக்கும், வேற எங்கேயும் தையில் இல்லை, மெயினாக டோஸில் தான் நம்னஸ் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் யூ ஹாவ் டு சஸ்பெக்ட் ஓகே டிஸ்க் பல்ஜாக இருக்குமோ, அந்த டிஸ்க் வெளில வந்து நரம்பில் அழுத்துதோ அப்படின்னு யூ ஹாவ் டு சஸ்பெக்ட் தட். அண்ட் இதை வச்சு மாத்திரம் டிஸ்க் பல்ஜ்னு சொல்ல முடியாது. இந்த சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் எம்ஆர்ஐக்கு போகணும். எம்ஆர்ஐ ஒன்லி எக்ஸ்ரேயில் டிஸ்க் பல்ஜ் தெரியாது. எக்ஸ்ரே வில் ஷோ ஒன்லி யர் போன் அலைன்மெண்ட், நாட் தி சாஃப்ட் டிஷ்யூ இன் பிட்வீன் த போன்ஸ். டிஸ்க்ன்றது ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி. முதுகு தண்டு வந்து 33 எலும்பு இருக்குது. அந்த ஒரு எலும்புக்கு நடுவுலையும் ஒரு டிஸ்க்ன்றது ஒரு கார்டிலேஜ் இஸ் ஆக்ட்ஸ் லைக் அ ஷாக் அப்சார்பர். ஸோ தட் கேன் பி விஷுவலைஸ்ட். அது வந்து ஒரு எம்ஆர்ஐ மூலமாக தான் பார்க்க முடியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ பேக் பெயின் இருந்தாலே எம்ஆர்ஐ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த பேக் பெயின் அலாங் வித் ஷார்ப் கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு பெயின் லெக்ஸில் போகுது, அந்த பெயின் வந்து அப்படியே நம்னஸும் கொடுக்குது, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு டாக்டரை பார்த்து அது ஆஸ் யூஷுவல் ஃபிசியோ. ஓகே, இப்போ ஃபிசியோக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வில் நாட் சஜஸ்ட் சர்ஜரி. டாக்டர்கிட்ட போனால் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான் யூஸ்வலாக பார்க்கணும். இது எய்தர் அன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆர் அ நியூரோ சர்ஜன். சர்ஜன்னு பேர் வருது, போனாலே சர்ஜரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தே ப்ரிஃபர் அ ஃபிசியோதெரபிஸ்ட். தட்ஸ் நேச்சுரல் மைண்ட் செட். இப்போ எனக்கும் அப்படி தான், சர்ஜரியே வேணாம், மேக்ஸிமம் சர்ஜரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு போல, சர்ஜரி ஷுட் பி த லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆஸ் அ பேஷண்ட். ஸோ ஃபிசியோ ஆர் அ டாக்டர் பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்ஐ எடுத்தால் தான் யூ கேன் டயக்னோஸ் டிஸ்க் பல்ஜ் இருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் தீஸ் ஆர் தி சிம்டம்ஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணும்போது ஹவவர் ஸ்மால் த வெயிட் லிஸ்ட், ஹவவர் ஹெவி த வெயிட் இஸ், அந்த ப்ராப்பர் போஸ்டரை மெயின்டைன் பண்ணோம். அந்த லம்பார் லார்டோசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பேக்கை, அந்த லம்பார் லார்டோசஸ் ஷுட் ஆல்வேஸ் பி மெயின்டைன் வைல் டூயிங் எனி ஒர்க் அவுட். மோஸ்ட் காமனாக இது ஸ்குவாட்ஸு இல்லை டெட் லிஃப்ட்டில் தான் ரொம்ப காமனாக நடக்கும். அண்ட் ஆல்சோ இந்த லேட்ஸு புல் ஓவர்லாம் பண்ணும்போதெல்லாம் அந்த லம்பார் லார்டோசஸ் ப்ராப்பராக இல்லாதனால இட் வில் கம் அவுட். ஓகே, ஸோ இதில் வந்து பிகாஸ் யூ ஆர் சேயிங் இட், த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் அப்படின்றது நான் என் கரியரில் மற்றவங்களுக்கு நடந்தது பார்த்ததும் சரி, சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேர் லிஃப்ட் பண்ணும்போது எப்போ இவனுக்கு இன்ஜுரி ஆகும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு டெட் லிஃப்ட் இஸ் ஒன் அப்யூஸ்டு எக்ஸசைஸ். ஏன்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வண்டர்ஃபுல் எக்ஸசைஸ், ஆனால் என்ன அப்படின்னா அந்த டெக்னிக்கை கற்றுக்கிறதுக்கு நோபடி இஸ் இன்வெஸ்டிங் டைம். ஏன்னா இந்த எக்ஸசைஸில் வந்து மற்ற எக்ஸசைஸோட ஜாஸ்தி வெயிட் தூக்க முடியுது, தே ஆர் ஏபிள் டு ஷோ ஆஃப் இந்த சோஷியல் மீடியா. அப்படின்னும் போது சோஷியல் மீடியா ரெக்கார்டிங்க்கு பண்ணுற இன்ஜுரி வந்து நார்மல் ஜிம் கோயிங் இன்ஜுரியோட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ யூனோ லைக் இட்ஸ் அன் ஐ ஓப்பனர். அண்ட் மக்களே, எக்ஸசைஸ் அப்படின்னா அதோட ஃபார்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஜாயிண்ட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண போது. அதை சரியாக கற்றுக்காமல் சின்ன லெவலில் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் யூ வில் எண்ட் அப் இன் த ஹாஸ்பிட்டல் கெட்டிங் யுவர் ட்ரீட்மெண்ட் டன். மோஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கிறேன், வெரி இம்பார்ட்டண்ட், டோன்ட் டூ ஈகோ லிஃப்டிங். கம்பீட் பண்ணுறதுக்கு அவர் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பார், ஹீ மைட் பி அவர் சேம் ஏஜ், பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பார், அவர் அவ்வளோ வெயிட்டு போடுறாரு, நானும் அந்த மாதிரி போடணும், இல்லை இந்த ஈகோக்காக நான் இவ்வளோ போடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறது, அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். உங்கள் பாடி உங்களுக்கு தான் தெரியும் ஹவு மச் யூ கேன் லிஃப்ட்ன்றதை. அந்த லிமிட்ஸோடு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லிஃப்டிங் ஸ்லோலி, கிராஜுவலி இன்க்ரீஸ் யுவர் வெயிட். சடனாக லிஃப்ட் பண்ணாதீங்க, டூ மச் வெயிட்ஸ் போடாதீங்க. ஸோ டாக்டர், இப்போது அந்த இன்ஜுரி இப்போ நீ அண்ட் லோவர் பேக்கு பார்த்தோம். இப்போது நிறைய பேருக்கு எஸ்பெஷலி ஐடி கோயிங் க்ரௌட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, they are having issues in their neck. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், மவுஸை எக்ஸ்டென்சிவாக ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ட்ரெபீசியஸ், ஸ்கேப்புலா அண்ட் நிறைய பேருக்கு ரிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாட் வுட் பி யுவர் அட்வைஸ் டு ப்ரிவெண்ட் இட்? இந்த ஐடியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தே சிட் ஃபார் அ ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம், 8 hours 9 hours ஒரே பொசிஷனில் உட்காந்து ஒரே ஆக்டிவிட்டியே பண்ணுவாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க டேக் அட்லீஸ்ட் அ பிரேக் எவ்ரி 1 to 2 hours, do some stretching exercise,
டூ சம் ஐசோமெட்ரிக் நெக் எக்ஸ்டென்ஷன்ஸ், நெக் ஸ்ட்ரென்தனிங், நெக் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிங்கன்னா இந்த இன்ஜுரிஸை அவாய்ட் பண்ணலாம். அண்டு உட்காரும்போது அந்த உங்கள் ஒர்க் பிளேஸில் உட்காரும்போது மேக் ஷூர் இட்ஸ் எர்கனாமிக்கலி ரைட். வி கால் இட் எர்கனாமிக்ஸ். ஸோ உங்கள் லேப்டாப் வந்து ஹைட்டு கொண்டாந்துருங்க, இப்படியே வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, இல்லை இப்படி மேலே பார்த்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அண்ட் மேக் ஷூர் எவ்ரி திங் இஸ் வித்தின் யுவர் ரீச். ரொம்ப ரீச் அவுட் பண்ணி மவுஸில் யூஸ் பண்ணுறது, இங்கே ரீச் அவுட் பண்ணி இந்த கீபோர்டு அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த எர்கனாமிக்கலி ஃபைனான்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஒர்க் பிளேஸ் அண்ட் டேக் ரெகுலர் பிரேக்ஸ். ஓகே டாக்டர், இப்போது வெரி ஸ்பெசிஃபிக், இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப டீட்டெயில்குள்ளே போகல. பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரைட் சைடு ஷோல்டரை சுற்றி எல்லா மசில்லையும் இன்ஜுரி வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜுரி என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ வாஸ் டூயிங் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்று என்னோடய ஸ்டூபிடிட்டி, ஏன்னா சரியாக ரெஸ்ட் எடுக்கலை, ரிக்கவரி பண்ணல, அண்ட் தென் எனக்கு இருக்கிற ஆங்கர் எல்லாத்தையும் வந்து வெயிட்ஸ் மேலே எடுத்தேன். ஸோ பட் யூஸ்வலாக லிஃப்ட் பண்ணுற வெயிட்ஸை லிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரெப். செகண்ட் ரெப் பண்ணும்போது ஒரு ஸ்னாப்பிங் சவுண்ட் அண்ட் என்னோடய ரைட் செஸ்ட் டோட்டலி கான். அதாவது அந்த இன்ஜுரி ஆகிட்டு வலிக்குதா அப்படின்ட்டு இப்படி கண்ணாடியில் பார்க்கும்போது ஐ குட் சி என்னோடய செஸ்ட் இங்கேருந்து இங்கே நவுந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அதை பார்த்த உடனே வாஸ் இன் அ ஷாக். தென் ஐ வென்ட் டு ஒன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து தேர் வாஸ் ஹெமட்டோமா. அண்ட் அதாவது வந்து இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போன உடனே நான் வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னோடனே, இது உயிர் போகிற இன்ஜுரி இல்லை, உட்காருப்பா அப்படின்னாங்க. ஐ குடன்ட் சிட். தென் ஐ ஃபவுண்ட் அவுட். அப்புறம் அங்கேருந்து ஐ ட்ரோவ் டு அனதர் ஹாஸ்பிட்டல். அண்ட் அங்கே போய் பார்த்த உடனே ஸோ எம்ஆர்ஐ எடுத்தாங்க. இந்த மாதிரி உன்னோட பெக்டோரலில் 3 ஹெட்டு வந்து டோட்டலி டிட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னும்போது தே கேவ் மீ 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று சர்ஜரி பண்ணலாம். சர்ஜரி பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகாது, ரொம்ப கம்மியாக தான் ரிக்கவர் ஆகும், ஏன்னா உங்களோட செஸ்டெல்லாம் ரொம்ப வந்து இன்ட்வைன் ஆகிட்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு ஒன்றும். அது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் ஆச்சுன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஆகும் அப்படின்னாங்க. ஐ ரிக்ரெட் தட், பட் ஸ்டில் தட் வாஸ் த நாலேஜ். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு செஸ்ட் டேர் ஆகும்போது ஹி வாஸ் ஹேவிங் அ ஃபாரின் கோச். அவர் என்ன சொன்னாருன்னா, நீ டாக்டர்கிட்ட போயிட்டு வெதர் யூ ஆர் டூயிங் அ சர்ஜரி ஆர் நாட், இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே டெய்லி செஸ்ட்டுக்கு ஆக்டிவேஷன் கொடு, ஸோ தட் அந்த மசில் ப்ரிசர்வ் ஆகும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டேர்ஸ் இன்றைக்கி பார்க்குறோம். ஒன் பிகாஸ் ஆஃப் இம்ப்ராப்பர் நியூட்ரிஷன், இம்ப்ராப்பர் ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவங்களோட ஃபார்ம் தப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே 100 ரீசன் இருந்தாலும் ஜிம்முக்கு போகும்போது சீரியஸ் லிஃப்டர்ஸ் நிறைய பேருக்கு மசில் டேர் இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்குது. ஒரு மசில் டேர் அப்படின்றது நடந்தால் ஃபஸ்ட்டு அந்த லிஃப்டர் என்ன செய்யணும் அண்ட் எவ்வளவு சீக்கிரம் டாக்டர்கிட்ட போனால் ஹீ கேன் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ மசில் டேர். அந்த மசில்னு எடுத்திங்கன்னா அந்த பல்க், ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப்ஸ் எடுத்திங்கன்னா இந்த பல்க், த மிடில் தட் வாட் யூ see is the bulk of the biceps. So every muscle has an origin and an insertion. Biceps பார்த்தீங்கன்னா இங்கே ரேடியல் ஹெட் கீழே ஆரிஜினேட் அண்ட் இன்சர்ட்டிங் ஓவர் தி ஹியூமரஸ், கிரேட்டர் டியூபரோசிட்டி அங்கே. ஸோ அதே மாதிரி எவ்ரி மசில் ஆரிஜினேட்ஸ் இன் ஒன் பிளேஸ் அண்ட் இன்சர்ட்ஸ் இன் அனதர் பிளேஸ். அது போய் போனில் இன்சர்ட் ஆகும்போது இட் பிகம்ஸ் லைக் அ தின் ரோப் லைக் ஸ்ட்ரக்சர். தின் ஒரு கயிறு மாதிரி ஆகிடும். அது பேர் தமிழில் தசை நாருன்னுவாங்க. இட்ஸ் அ டெண்டன். ஸோ அந்த டெண்டன் வந்து போன்லேருந்து ரிப் ஆஃப் ஆகும்போது தான் வி கால் இட் அ டெண்டன் டேர். இது யூஸ்வலாக ஏன் நடக்குதுன்னா, ஸோ when you're taking some supplements, you're not நீங்கள் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. சடனாக யூ ஸ்டார்ட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ் லைக் creatine ஆர் ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் ஆர் சம் anabolics. ஸோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி ஸ்டில். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 60 kilos பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. when you start taking creatine or the pre-workouts, the amount that you can bench press is vastly increased. நீங்கள் பார்ப்பீங்க, யூ கேன் பெஞ்ச் ப்ரெஸ் ஈவன் 80, 90, 100 ஈஸியாக பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ப்ராப்பராக லோட் பண்ணாமல், உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டவே 60 kilos பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுற நீங்கள் 100 kilos ஈஸியாக பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டெண்டன் வந்து லோடு தாங்காமல் இட் வில் ஸ்னாப். அதுதான் இந்த மசில் டேர்ன்றது. ஸோ உங்களுக்கு நடந்தது அதுதான். இந்த பெக்டாலிஸ் மசில் வந்து போய் அட்டாச் ஆகிறது இந்த செஸ்ட். ஆமாம். ஸோ அந்த டெண்டன் ஸ்னாப் ஆகும்போது தான் திஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் திஸ் ஷுட் ஹேவ் பீன் ரிப்பேர்ட்.
ரிப்பேர் பண்ணியிருந்தா you would have got back the entire size, entire power. Now you'll be able to bench press normally as before your injury. அந்த ரிப்பேரை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ நல்லது. ஏன்னா அந்த டெண்டன் will get retracted. ஃபார் எக்ஸாம்பிள் பைசெப்ஸ் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகுது. இது வந்து கட் ஆயிடுச்சுன்னா, ரப்சர் ஆயிடுச்சுன்னா இங்கே உள்ளே போயிடும் பைசெப்ஸு. ஸோ த லேட்டர் யூ டிலே த சர்ஜரி, த மோர் டிஃபிகல்ட் இட் வில் பி டு ரிப்பேர் த பைசெப்ஸ் டெண்டன். ஸோ இப்போ ஒரு ரப்சர் ஆயிடுச்சு ஏன்னா how will you know the muscle is ruptured or not? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மிரரில் பார்த்தீங்கன்னா the complete area will be ரெட் ஆகிட்டு இருக்கும், ரெட் ஆர் ப்ளூ கலர் ஆகிட்டு இருக்கும். that's because of the blood clots. ப்ளூ கலர் ஆகிட்டு you will see ஒரு கேப் மாதிரி தெரியும் அந்த இடத்துலையே, either இந்த செஸ்ட் வாலில் இல்லை பைசெப்ஸ்னால் இந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி தெரியும். அண்ட் பெயின் இருக்கும். ஸோ நீங்களே பால்பேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசில் கண்டினியூட்டியே இருக்காது. யூ வில் பி நோயிங் தட் இட்ஸ் அ டேர் அண்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் ஒன்லி பை அன் எம்ஆர்ஐ. இனிஷியலி ஜஸ்ட் ஐஸ் பேக்ஸ், ரெஸ்ட்டு, கொஞ்சம் கம்ப்ரெஷன் அதுதான் கொடுத்துட்டு அண்ட் எலிவேட் யுவர் ஆர்ம் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு எம்ஆர்ஐ எடுத்த பிறகு கன்ஃபார்ம் ஆன பிறகு get it operated as quickly as you can if you want to return back to sports. Whatever sport you have been doing in body building na, you want to return back to lifting weights, you have to get it operated. Illa I don't want to do any weightlifting anymore na, you can do it conservative na, surgery பண்ணாம ரெஸ்ட் கொடுத்து அந்த மசில் ஆக்டிவேஷன்லாம் பண்ணிட்டு பண்ணலாம். பட் you will never get back to your pre-injury levels with that. ஓகே ஓகே. ஸோ டாக்டர் இப்போது we are talking about surgery. இப்போது நான் வந்து பண்ணுறது பாடி பில்டிங் அப்படின்றது இட்ஸ் அ வெரி காஸ்மெட்டிக் ஸ்போர்ட். இப்போ இந்த ஸ்கார் அப்படின்றது தனியாக தெரியுமா இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணும்போது, இல்லை இந்த மாதிரி ரீஅட்டாச்மெண்ட்டும் வந்து கீஹோல் சர்ஜரிஸில் பண்ண முடியுமா? ரீஅட்டாச்மெண்ட் ஹேஸ் டு பி ஓப்பன், பட் மினிமலி இன்வேசிவாக பண்ணலாம். வெரி வெரி ஸ்மால் இன்சிஷன்ஸ் 2 to 3 சென்டிமீட்டர் இன்சிஷனில் மினிமலி இன்வேசிவ்னு சொல்லுவோம், அதிலேயே பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிக்காக இப்போ நீங்கள் சொன்ன பெக்டாலிஸ் மேஜர் அந்த டேர் இல்லை பைசெப்ஸ் டேர் இதை கீஹோலில் பண்ண முடியாது. மினிமலி இன்வேசிவாக ஸ்மால் இன்சிஷன் போட்டு ஓப்பன் பண்ணி அந்த டெண்டனை கண்டுபிடிச்சி அதை இழுத்து we have to attach it to the bone again. ஓகே டாக்டர், நிறைய இன்ஜுரிஸை பற்றி பார்த்துட்டோம். நவ் இப்போது ஒரு பிகினர் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா வீசே காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணுங்கள், இவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு ட்ரெயினர் பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் நிறைய விஷயம் சொல்கிறோம். பட் எங்களை தாண்டி யூ நோ த சயின்ஸ் அண்ட் அந்த மசிலுக்கு வந்து எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணால் என்ன இன்ஜுரி ஆகும் அப்படின்றது யூ நோ மோர் டீட்டெயில். ஸோ உங்களோட மேபி தட் இஸ் வாட் யூ ஹவ் டன் இன் த புக். பட் நம்ம ஆடியன்ஸ்க்காக ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு பிகினர் அப்படின்னா அவர் எப்படி அவரோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபஸ்ட் நீங்கள் ஜிம்முக்குள்ளே வரீங்க, டோன்ட் இமீடியட்லி ஸ்டார்ட் ஆஃப் லிஃப்டிங் வெயிட்ஸ். ஸ்லோவாக அந்த கார்டியோ அதெல்லாம் ப்ரெப் பண்ணிவிட்டு தென் அந்த வெயிட் லிஃப்டிங் அப்போது ஸ்டார்ட் ஆஃப் வித் லைட் வெயிட்ஸ் அண்ட் ஹை ரெப்ஸ். உங்களுக்கு தெரியும் லைட் வெயிட்ஸ் அண்ட் ஹை ரெப்ஸ் அண்ட் பிஃபோர் ஈச் ஒர்க் அவுட் கொஞ்சம் வார்ம் அப் ஸோ தட் டு இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு தி மசில்ஸ். அது பண்ணிவிட்டு வெயிட் லிஃப்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஆல்வேஸ் ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். whatever work you're doing, maintain proper form, start off with very light weights, high reps and slowly progress ஆகுங்க அப்படியே. ஓகே. ஸோ டாக்டர், இப்போது இந்த புக்கில் யூ ஹவ் மென்ஷன்ட் ஹவு எக்ஸசைஸ் ஃபைட்ஸ் கேன்சர், கோவிட் அண்ட் நிறைய க்ரானிக் டிசீசஸ்ன்றீங்க. இப்போ க்ரானிக் டிசீஸஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களோட ஹார்ட் இஷ்யூஸ் வந்து அக்ரவேட் ஆகாது, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. கோவிடில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கோவிடோட சிவியாரிட்டி கம்மியாக இருந்தது. பட் கேன்சர் இஸ் சம்திங் நோபடி டாக்ஸ் அபவுட். ஸோ ஹவு டஸ் இட் ஆக்சுவலி ஹெல்ப் டாக்டர்? ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி அது ஹெல்ப் பண்ணுது? This book is actually written with the rehab department of St. Vincent's Hospital. Okay. And the cancer patients எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, so after chemotherapy and radiotherapy, so they were treated like terminally ill patients. அப்படியே they were neglected. So அந்த பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, they were put on a rehab program. So just அவங்க terminally ill அப்படின்னு சொல்லி விட்டுடாம they were put on a rehab program where they were given exercises slowly. exerciseனா heavy lifting அப்படிலாம் இல்லாமல் slowly light aerobic activities, light resistance training இதெல்லாம் கொடுத்தப்ப the recovery was drastically increased and the quality of life was also drastically increased. We are actually working on a paper to publish that எவ்வளோ difference make பண்ணுது அந்த exercise, and we are coming up with a rehab program specifically for patients, cancer patients surviving from chemotherapy and radiotherapy, on how this exercise program, a good exercise rehab program, will help them to recover better from cancer. ஓகே, தட்ஸ் ஆசம். அதாவது என்ன அப்படின்னா,
ஒரு ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னு பண்ணால் நீ ஆரோக்கியமாக இருப்ப அப்படின்றத தாண்டி ஈவன் கேன்சர் போன்ற ஒரு நோய் இருந்தாலும் யூ கேன் ஃபைட் இட் வித் ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ். ஏன்னா நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பசங்க பார்த்த உடனே எக்ஸசைஸ் பண்ணால் கேன்சர் வராது அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்றத வி ஹாவ் டு ஸ்பெசிஃபை அட் திஸ் ஜங்ஷன். பட் இட் இஸ் அன் அமேசிங் திங். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா, பிகாஸ் ஐ எம் இன் த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு வந்து மற்றவங்களுக்கு எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்கறது அப்படின்றது என் பேஷன் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இட் ரீஅஃபர்ம்ஸ் ஓகே நம்ம லைஃபோட பர்பஸ் அப்படின்றது ரொம்ப ஹை அப்படின்றது. ஸோ ட்ரெயினராக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வெறும் மசிலை பில்டு பண்ணுறதுக்கும் ஃபேட்டை லூஸ் பண்ணுறதுக்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணல, ஒரு நபரோட வாழ்நாளில் அதோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ஜாபில் இருக்கீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ டாக்டர், இப்போது ஒரு பிகினர் அப்படின்றத பார்த்தோம். இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றவங்க வராங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஜுரி, இப்போ ஒருத்தருக்கு ஒரு சில பேர் வந்து தே ஆர் ப்ரோன் டு ஃப்ராக்சர் ஆர் அந்த மாதிரி அப்படின்னும் போது போன் டென்சிட்டி அப்படின்றது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஓகே, கால்சியம் சாப்பிட்டா போனில் போய் லிங்க் ஆகுது அப்படின்றத தாண்டி போன் டென்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நபர் என்ன செய்யணும்? எக்ஸசைஸ். ஸோ இப்போ என்னன்னா, when you are 20 years old, 20s-ல 30s-ல நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நாட் ஜஸ்ட் வெயிட் லிஃப்டிங், வாக்கிங், ஈவன் வாக்கிங் இஸ் ஆல்சோ a very good exercise. ஸோ வாக்கிங் பண்ணுறீங்கன்னா that improves your bone density 50 வயசில் 60 வயசில். ஸோ 50 வயசு 60 வயசு நீங்கள் நல்லா போன் டென்சிட்டியோட இருக்கணும்னா நீங்கள் 20s 30s-ல ஆக்டிவாக இருந்திருக்கணும். இட் டசன்ட் necessarily have to be weight lifting. even any sport, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட், ஃபுட்பாலோ வாலிபாலோ இல்லை பேட்மிண்டனோ, ஒரு 1 hour per day 3 to 4 times a week பண்ணிங்கன்னா your risk of getting osteoporosis அந்த போன்ஸ்லாம் வீக் ஆகுது, அந்த போன்ஸோட டென்சிட்டி கம்மியாகுது, அந்த ரிஸ்க் இஸ் drastically reduce. And if you see இந்த விமனாக இருக்கட்டும், விமன் வந்து they cross menopause around 40 to 45. menopause is a time when அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் தான் நின்றுடும். ஸோ அதே மாதிரி மென்னு கூட அரௌண்ட் 45 to 50 அவங்களோட நேச்சுரல் ஹார்மோன்ஸ் எல்லாமே டிப் ஆகும். ஸோ மென் ஆஸ் வெல் அஸ் உமன் அந்த ஒரு ஏஜ் கிராஸ் பண்ண பிறகு அந்த ஹார்மோன்ஸ்லாம் டிப் ஆகிறதுனால யுவர் போன்ஸ் வில் நேச்சுரலி கெட் வீக்கர். நாட் ஓன்லி அ போன்ஸ், மசில்ஸ் கூட வில் கோ இன் டு ஸ்லோலி அட்ரோஃபி மாதிரி ஆகும். கம்ப்ளீட் அட்ரோஃபியில் இது பேர் சார்கோபீனியான்னு. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட் எக்ஸசைசிங் அட் அ வெரி ஏர்லி ஏஜ் அண்ட் டூ இட் ரெகுலர்லினா not too much, even 45 minutes per session 4 to 5 times a week. ஓகே, ஸோ நீங்கள் ஆக்சுவலாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் வந்துருச்சு, இப்போ நான் வாக்கிங் பண்ணால் எனக்கு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 20 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றீங்க. நீங்கள் 40ல் ஆரம்பிச்சிங்கன்னா அது 60-70ல் இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் போன் டென்சிட்டி, ஆன் யுவர் லைஃப் ஸ்டைல். ஓகே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ஓல்டேஜ் வில் பி மோர் ஹெல்தி. ரியல் ஆன்டி ஏஜிங் அப்படின்றது எக்ஸசைஸ் சின்ன வயசில் ஆரம்பிச்சாதான் ஆன்டி ஏஜிங் ட்ரக். டவுட்டே இல்லை. எஸ். ஸோ தட்ஸ், அதாவது என்னென்னா, இப்போது ஒரு எக்ஸசைஸ் அப்படி, அதாவது நம்ம இப்போ எந்த டாப்பிக்கு போனாலும் வந்து எப்படி இருக்குன்னா, இட் இஸ் லைக் ஒரு ஃபன்னி திங். எந்த கேள்வியை கேட்டாலும் வந்து டாக்டர்கிட்டேருந்து வர எக்ஸசைஸ். ஸோ இல்லை, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இங்கே என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு சர்ஜன் அப்படின்னா பயப்படுறாங்க, சர்ஜரிக்கு பயப்படுறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு டாக்டர்கிட்டக்க வந்து ஒரு பேஷனட் டாக்டர், ஓகே, ஏன்னா எல்லா ப்ரொஃபஷன்லேயும் தேர் ஆர் குட் அண்ட் தேர் ஆர் பேட் அண்ட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஜஸ்ட் ஓகே எனக்கு இன்றைக்கி லைவ்லிஹுட் அப்படின்னு பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு பேஷனட் டாக்டர்கிட்டக்க வரும்போது நீங்கள் இது வரைக்கும் பேசினது எல்லாமே வந்து எப்படி யூ கேன் ப்ரிவெண்ட் an injury, ஒரு ப்ரிவெண்ட் அ சர்ஜரி அப்படின்னும் போது இட் இஸ் அன் ஐ ஓப்பனர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா, டாக்டர்கிட்டக்க போனால் இவர் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டாக்டர், இவர்கிட்டக்க நான் மூட்டு வலின்னு போனால் என் மூட்டை மாற்றிடுவாரா? ஸோ அதான் யூ ஹேவ் டு ரிமெம்பர், நாட் எவ்ரி இன்ஜுரி ரிக்வைர்ஸ் அ சர்ஜரி. இப்போ ஏசிஎல்லே டேர் ஆகிருக்கு, எல்லாருக்கும் சர்ஜரி பண்ண அவசியம் இல்லை. ஐ ஹவ் டு டெல் தட் ஐ ஹேவ் அன் ஏசிஎல் டேர் அண்ட் இட்ஸ் நாட் ஆப்ரேட்டட். See, unless you are into contact sports, நான் வந்து ஃபுட்பால் ஆடுறேன், நான் வந்து பேஸ்கெட் பால் ஆடுறேன், இல்லை எனக்கு வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, கால் வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது, நடக்க முடியல, அப்போ தான் சர்ஜரி பண்ணோம். நாட் எவ்ரி, இப்போ எம்ஆர்ஐயில் ஏசிஎல் டேர்னு வந்துருச்சு, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா மெனிஸ்கல் டேர்னு வந்துருச்சு, எம்ஆர்ஐயில் டிஸ்க் பல்ஜின்னு இருக்குது, உடனே சர்ஜரி இஸ் நாட் தி சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். சர்ஜரி தான் தீர்வு இல்லை.
அது வந்து ஃபிசியோலேயே, ப்ராப்பர் எக்ஸசைஸ்லேயே, ஒரு ப்ராப்பர் ரீஹேப் ப்ரோக்ராம்லேயே சரி பண்ணலாம். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு என்டர் இன் டு அ டாபு டாபிக். ஸோ என்ன அப்படின்னா, இப்போது ஃபாரின்லலாம் வந்து நிறையா வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கிளினிக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆண்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா அவங்களோட நேச்சுரல் டெஸ்டோஸ்டரான் டிப் ஆகும்போது அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே தராங்க. நம்ம படிக்கிற சயின்ஸ் எல்லாம் என்ன வந்து எல்லா ஆர்டிகல்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ ஆகுது. அதனால் அவங்களோட மசில் மாஸும் வந்து மெயின்டைன் ஆகுது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஆரம்பிக்கிறதுனால. ஸோ அவங்களுக்கு டயபெட்டிஸ் போன்ற விஷயங்களோட வரதை தவிர்க்கிறாங்க. இருக்கிறவங்க அதோட தீவிரத்தை குறைக்கிறாங்க. அவங்க பாடியில் ஃபேட் தேவைக்கு அதிகமாக சேர்றதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அண்ட் சின்ன வயசில் இதையே எடுத்தால் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம நிறையா படிக்கிறோம். பிகாஸ் நம்ம பார்க்குற கேசஸ் எல்லாமே வந்து அப்யூஸ் கேசஸ். ஏன்னா இப்போ நான் வந்து தோ ஐ எம் இன்டு பாடி பில்டிங், நான் செஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப லாஜிக்கல் அப்படின்னு நான் சொன்னாலும் தேர் ஹாவ் பீன் பாயிண்ட்ஸ் வேர் ஐ ஹாவ் அப்யூஸ்ட். அதை வந்து நான் இல்லை அப்படின்னு மறைக்கவே முடியாது. ஸோ ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது நீங்கள், அதாவது இந்த மெடிக்கல் கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து தே டோன்ட் ஓப்பன்லி டாக் அபவுட் இட். பட் நீங்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, எதுவாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது. ஸோ இப்போது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்றது அதை சரியாக செஞ்சீங்கன்னா யூ கேன் ரீப் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ். அதே சமயம் அந்த சைடு எஃபெக்ட்ஸை மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் நான் உங்களோடதை பார்த்தேன். ஸோ தட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரீகிங். ஓகே, ஏன்னா நிறைய இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து வென் ஐ வாஸ் டூயிங் மை சைக்கிள்ஸ், இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி அப்படின்ட்டு நான் போகிறேன் அப்படின்னா, இன்ஜுரியை கூட விட்டுருவோமே, என்னோடய மேரேஜுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வயிற்றில் வந்து மாடு முட்டி உள்ளே வந்து கொஞ்சம் ஹெமட்டோமாலாம் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு ஐ டூ அ ஸ்கேன். அப்போது ஒருத்தர் வர்றாரு, 2 பேர் வர்றாரு, 3 பேர் வர்றாரு. என்ன அப்படின்னா, டாக்டர் அப்படின்றேன். நீ செகண்ட் இயரா, நீ தேர்ட் இயரா அப்படின்னு வரிசையாக வந்து எல்லாரும் என் ஸ்கேனை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து, நீங்கள் கிரியேட்டின் எடுப்பீங்களா? ஆமாம், அதனால தான் உங்கள் கிட்னி பெருசாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் லைக், ஓ மை காட், என்ன இது, ஒரு டாக்டர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்றது நான் வந்து ஐ வாஸ் திங்கிங். அண்ட் தென் ஒருத்தர் வந்து அப்புறம் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் ஸ்டெராய்டு எடுத்ததுனால தான் உங்கள் வயிறு இப்படி இருக்குது, மாடு முட்டினதுனால ஆச்சுப்பா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. இட் வாஸ் அதாவது என்ன அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த கிரியாட்டினை பற்றி ஐ டோன்ட் நோ வை த சோ மச் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன். அது மாத்திரம் சொல்லிடுறேன். கிரியாட்டின் எடுத்தால் கிட்னி டேமேஜ் ஆகிடும், ஜாஸ்தி கிரியாட்டின் ஆகிடும். கிரியாட்டின் வந்து நார்மலாக நம்ம சாப்பிட்ற சிக்கன்லேயும் இருக்குது, மட்டன்லேயும் இருக்குது. ஸோ இட் இஸ் அ நார்மல் திங். ஸோ அது ஜாஸ்தி எடுத்தால் கிட்னி டேமேஜ் ஆகிடும், கிட்னி வந்து வேலை செய்யாது, கிட்னி பெருசாகிடும். இட் இஸ் அ கம்ப்ளீட் மிஸ்கன்செப்ஷன். அது இருக்கக்கூடாது. அது மாத்திரம் பதிவு செஞ்சு. எஸ், இல்லை டாக்டர், இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட சப்ளிமெண்ட் செக்ஷனில் கேட்க போகிறது, அதை இன்னும் நம்ம டீட்டெயிலாக அலசுவோம். ஸோ அந்த மாதிரி நீ ஸ்டெராய்டு எடுத்ததுனால தான் வயிறு இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ட் தென் லைக் ஏன்னா வி மெஷர்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்த உடனே மை கிரியேட்டினைன் வாஸ் லைக் 1.2 ஆர் சம்திங். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு என்ன, ஐ வாஸ் இன் அ ஸ்டேட் வேர், என்னடா அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுட்ருக்கோம், இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்ருக்கோமே அப்படின்ற ஒரு ஸ்டேட். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு அகெயின் என்னை கன்சல்ட் பண்ண ஃபிசிஷியனுக்கு he was having one apprentice who was medico, like he has not finished his degree. அவர் வந்து, இனிமேல் கிரியேட்டின்லாம் சாப்பிடாதீங்க பிரதர், ஏன்னா அதுதான் உங்களை வந்து கிரியேட்டின் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நான் வெளில வந்தேன். அப்புறமா லைக் ரீசெண்ட்லி ஐ ஹேட் அ பாட்காஸ்ட் வித் டாக்டர் ராஜீவ் சந்தோஷம். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மெடிக்கல் கரிக்குலமில் எங்களுக்கு அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்றத பற்றி, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி வெரி லெஸ் இஸ் ஷோன் டு அஸ். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். பிகாஸ் எங்களுக்கு காட்டுறதுலாம் லைஃப் சேவிங்காக கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு. ஸோ வெஸ்ட்டில் வென் அ லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச், இந்த மாதிரி வந்து தெர் ஆர் கிளினிக்ஸ் வேர் யூ கேன் அஃபிஷியலி டெஸ்ட் அண்ட் சேஃப்லி டூ. அண்ட் ஐ எம் நாட் என்டார்சிங் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். இஃப் இன் கேஸ் யூ யூஸ் ஸ்டீராய்ட்ஸ், மெடிக்கலி எப்படி மேனேஜ் பண்ணுன்றதுக்காக வி ஆர் ஹேவிங் அ டிஸ்கஷன். நெய்தர் மீ ஆர் நார் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் எனிதிங் ஃபார் யுவர் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் யுவர் வில். ஒரு அடல்ட்டாக ஒருத்தர் வந்து அவங்களோட டெசிஷன் எடுத்துகிட்டு வரும்போது ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கைட் பண்ணுன்றதுக்காக. ஸோ இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கிளினிக்ஸ் அப்படின்றது
இஃப் இட் பிகம்ஸ் ஒரு ப்ராக்டிஸாக நம்ம ஊர்லன்னு வச்சுப்போமே, அப்போ இந்த ஸ்டெராய்டு அப்யூஸ் கேசஸ் அப்படின்றத பெருசாக தவிர்க்க முடியும் அப்படின்றது இஸ் மை பர்சனல் வியூ. உங்களோட வியூ ஆன் தட் டாக்டர்? See, it's just a matter of time. இன்னும் கொஞ்ச நாளில் it will become legal all over the world. இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கிளினிக்ஸ், இந்த anabolic கிளினிக்லாம் வந்துடும். ப்ராப்பர் கைடன்ஸோட மக்களுக்கு இதுதான் இதோட யூஸ், இதுதான், இது எடுத்தால் இந்த எஃபெக்ட் வரும், இது எடுத்தால் இந்த சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா மக்கள் இன்னும் தெளிவாக ப்ராப்பராக எந்த தேவையோ அது மாத்திரம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, தே ஆர் ஸ்டார்டிங் அட் அ வெரி யங் ஏஜ். ரொம்ப சின்ன ஏஜில் அந்த கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போது அந்த வென் யூ ஆர் ஆன் அனபாலிக் யூ டோன்ட் நோ யுவர் பவரே உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ஈஸியாக வெயிட் போகும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மசில் டேஸ், இந்த டெண்டன் டேஸு இதெல்லாம் வருது. ஸோ அதனால என்னென்ன வருது, அந்த சைடு எஃபெக்ட்ஸு, அதோட எஃபெக்ட்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி பெனிஃபிஷியல். ஓகே. அண்ட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். அந்த ஒரு ஏஜுக்கு அப்புறமா சொன்ன மாதிரி அந்த போஸ்ட் மெனபாசல் ஏஜுக்கு அப்புறமா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இப்பயே லீகலாக பண்ணுறாங்க. இது வில் பி வைட்லி அவைலபிள் டு ஒன் அண்ட் ஆல் வெரி சூன். இன்ஃபேக்ட் இதில் ஒரு ஃபன்னி திங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன். இப்போது ஒரு மெனோபாஸ் பீரியடில் when my mom was going through menopause, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரக்கு which is a famous anabolic steroid, அதை அவங்களுக்கு 8 வீக்ஸ் சைக்கிள் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களோட ஆர்பிசி அண்ட் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு லோ ஆகுதுன்னு. ஸோ அதை இந்த சொசைட்டி டசன்ட் லுக் அட் இட் ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். அதே ஒரு 40 வயசுக்கு மேலே ஒருத்தரோட டெஸ்டோஸ்டரான் டிப் ஆகும்போது why is the world thinking of it as a performance enhancement? ஆர் இதை ஏன் இந்த வயசில், அதாவது நிறைய பேர் என்னென்னா இன்னொரு விதமாக என்ன நம்ம சொசைட்டியில் பேசுவாங்கன்னா, 40 வயசில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் டெஸ்டோஸ்டரான் போட்டு எதுக்கு என்ன பண்ண போகிறான்? So how do we justify this, doctor? It is because of the misconceptions. அவ்வளோட மித்ஸ் ஃபேக்ட்ஸ்லாம் இல்லாமல் மித்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஜட்ஜிங் திஸ். ஸோ கிளாரிட்டி கொடுத்து மக்களுக்கு இதுதான் இதோட எஃபெக்ட்டு, இதெல்லாம் டிப்பாகிறதுனால தான் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக there will be a change. ஓகே. ஸோ அதாவது இன்ஃபேக்ட் ஒரு மனிதன் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எக்ஸசைஸ்ன்ற மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஐ சி நேச்சுரலாகவே ஒரு சில பேர்லாம் 60 இயர்ஸில் ஐ சி மேஜர், அதாவது மசில் மாஸ் சேஞ்ச் இல்லாமல் ஒரு சில பேர், அதாவது இன்ஃபேக்ட் ராயப்பேட்டில் ஒரு ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு வெள்ளைக்காரரு, அவரோட ஒய்ஃப் யூஎஸில் இருக்காங்க, இவர் இங்கே ஒர்க்குக்காக வந்திருந்தார். ஒரு 120 கிலோ இருப்பார் மனுஷன், 6 அடி உயரம். ஜிம்முக்கு வருவார், சைலண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். எப்படின்னா, இப்போ அந்த ரோயிங் மிஷினில் 5 பிளேட் போடுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ 5 45 பவுண்ட் பிளேட்டை போட்டுட்டு நம்ம பசங்கள்லாம் ஒரு 2 பிளேட்டை போட்டு டம்மு டும்முன்னு பண்ணிகிட்ருப்பாங்க. இவர் வருவார், இப்படி பொறுமையாக டைம் அண்டர் டென்ஷன் ஒரு 5 செகண்ட் ஒரு ரெப்புக்கு எடுத்து பொறுமையாக பண்ணுவார். ஸோ அவரோட ஐ டெவலப்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஹி வாஸ் ஆன் டிஆர்டி. எத்தனை வருஷமா அப்படின்னா, 38ல் நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன், அப்போ லோவாக இருக்குன்ட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் ஐ எம் ஆன் டிஆர்டி அப்படின்னு. சரி, உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னும் போது இவர் சொல்கிறாரு 69 வயசு அப்படின்னு. நான் பார்த்தேன், 69 வயசு தாத்தா மாதிரி இல்லையா உன்னை பார்த்தா அப்படின்னு. ஸோ ஐ குட் see that லிஃப்டிங் ரெகுலர்லி அண்ட் அவரோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவர் என்ன அப்படின்னா, he was not on a steroid cycle to build muscle. naturally strong ஆர்மி பிராட்டு. அவரோட ஏஜில் குறையுது அப்படின்னு ஒன்று கொடுத்த உடனே he was maintaining his muscle mass. அண்ட் பார்த்தா 70 வயசு அப்படின்னு யார் பார்த்தாலும் சொல்ல முடியாது, எக்ஸப்ட் அவங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லலாம், என் பிள்ளைக்கு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இட் வாஸ் குட். ஸோ எக்ஸசைஸ் இஸ் ஆன்டி ஏஜிங் அண்ட் தேவையான சப்ளிமெண்ட்ஸ், ஐ வுட் கால் இட் அ சப்ளிமெண்ட் ஃபார் அ ஓல்டு பர்சன்ஸ். இப்போ ஒரு 20 வயசு பையன் எடுக்கிறான்னா எல்சே ஸ்டீராய்டு அண்ட் அப்யூஸ். பட் ஒரு 70 வயசு மனுஷனுக்கு இட் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரக் அப்படின்னும் போது இட்ஸ் நோன் அஸ் அ யூத் ஹார்மோன். எஸ், யூத் ஹார்மோன். ஸோ அதனால் இட் இஸ் அ கிரேட் திங் அப்படின்றது இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். ஐ டோன்ட் நோ, இப்போ பார்க்குற பாதி ஆடியன்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆர் கோனா ஹேட் திஸ் டாபிக் ஆர் லைக் திஸ் டாபிக். பட் எனக்கு மைண்டில் இருக்கிறது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ட்ரூ. ஸோ தட்ஸ் வை லைக் யூ ஆர் ஒன் பர்சன் ஹூ ஆல்சோ பிலீவ்ஸ் இன் ட்ரூத். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாட் எவர் ஃபோன் கான்வர்சேஷன் வி ஹேட், யூ ஆர் ஸோ ஓப்பன் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ்.
ஸோ அதனால் வந்து ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் டாக்கிங் அபவுட் இட். ஸோ மோர் தென் த ட்ரூத் வி ஹேவ் டு கோ பை எவிடன்ஸ். இப்போ எல்லாமே இட்ஸ் கோயிங் பை எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்கிறாங்க. ஸோ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னா இப்போது நம்ம பாட்டி வைத்தியம் சொல்கிறாங்களே, ப்ரோ சயின்ஸ். ப்ரோ சயின்ஸ்னால் என்னென்னா, நான் இது எடுத்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், அது ப்ரோ சயின்ஸ். இப்போது அர்னால்டு வந்து இது எடுத்தாரு, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், அர்னால்டு மாதிரி ஐடிவிங்க அப்படின்னு சொன்னால் கிடையாது. எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்னா ஒரு ட்ரக் இருக்குது, அதை 100 பேருக்கு தரீங்க, 100 பேருக்கு 100 இடத்துல தரீங்க. அது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி என்னென்ன சைடு எஃபெக்ட் வருது, என்னென்ன யூசஸ் வருதுன்னு டாக்குமெண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண பிறகு யூஸ் பண்ணுறது தான் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். நவ் வி ஆர் ஆல் மூவிங் டுவர்ட்ஸ் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். when there is evidence supporting this, then it is just natural that we start following that. இப்போ வந்து நிறையா வந்து இன்டர்நெட்டில் வந்து ஹாட் டாபிக் யூடியூப்பில் என்ன அப்படின்னா, இன்று இந்த பாடி பில்டர் ஜிம்மில் இறந்தார், பாடி பில்டர் டைட் பிகாஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ், பாடி பில்டர் டைட் பிகாஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ இப்போது யாரையும் நான் நேம் எடுக்க விரும்பலை, அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் ஸ்பாயில் எனி ஒன்ஸ், லெட் தெம் ரெஸ்ட் இன் பீஸ். பட் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்டீராய்ட்ஸை விட ஜாஸ்தியாக ஸ்டிமுலண்ட்ஸ் ஆர் பீயிங் அப்யூஸ்ட். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது எமர்ஜென்சி ரூம் மெடிசின்ஸ் இன்றைக்கி காமனாக வந்து மக்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லைக் பிரிங் இட் அப். ஏன்னா நம்ம இப்போது பேசின உடனே எல்லோரும் வந்து ஸ்டெராய்ட்ஸு, டெத்து அப்படின்றத தான் இன்டர்நெட்டில் பார்க்குறாங்க. பட் இன்ஃபேக்ட் வந்து தீஸ் வேர் கிரியேட்டட் டு சேவ் லைஃப்ஸ். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் சேவ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டிமுலண்ட் அப்யூஸ் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப 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 ஹையாக இருக்குது. என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளையண்ட் என்கிட்ட சேர்றாரு. என்னோடய பழைய மாஸ்டர் வந்து ப்ரௌன் ப்ரீ ஒர்க் அவுட் கொடுப்பாரு. ப்ரௌன் ப்ரீ ஒர்க் அவுட்டாக ஒன்றே நான் நெட்டில் பார்க்குறேன், என்ன ப்ரௌன் ப்ரீ ஒர்க் அவுட்டு, இந்த பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்ட் இருக்குது, இப்படி ஒன்றுமே வரலையே, என்னப்பா என்ன மாதிரி இருக்கும் பாக்ஸு, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்? மாஸ்டர் லேபிள்லாம் இருக்காது, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 2 ml எடுத்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண சொல்லு. சரி, அந்த ப்ரௌனுக்குள்ளே என்னப்பா இருக்குது? தெரியாது மாஸ்டர், ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னை went into the details, then this was amphetamine. So amphetamine, okay, so termine வந்து this guy was using 2 ml a day, okay, before workout. அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவனுக்கு வந்து அதெல்லாம் அட்வைஸ் பண்ணேன். அண்ட் தென் லைக் ஐ ஹவ் ஹேட் சிச்சுவேஷன்ஸ் வேர் நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சும்மா எழுந்து உட்காரணும் அப்படின்னாலே ஒரு ml டெர்மினை எடுத்தால் தான் they will be able to work. சரி, இதுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ போட்ட உடனே என்னோடய நோன் சர்க்கிள்லேருந்து ஒரு 10-12 கால் வருது. யங் பாடி பில்டர்ஸ், 20 வயசு, 21, 22, தீஸ் ஆர் பட்டிங் டேலண்ட்ஸ். அண்ணா அவ்வளோ டேஞ்சராண்ணா. ஆமாண்டா, ஏன் நீ எடுக்கிறியா? ஆமாம். எத்தனை நாளாக எடுக்கிற? ஒரு 6 மாதமாக எடுக்கிறேன்னா. எவ்வளோடா எடுக்கிற? ஒரு நாளைக்கு 2 பாட்டில் எடுக்கிறேன்னா. டேய், எப்படா உயிரோடு இருக்க? ஸோ என்ன அப்படின்னா, சரி உன் கோச் என்ன சொன்னார்? அவர் 2 ml போட்டு ஒர்க் அவுட் பண்ண சொன்னார்னா அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இது போடலன்னா எழுந்து உட்காரவே முடியல அப்படின்றார். அதாவது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் deaddiction ஃப்ரம் திஸ் இஸ் இமீடியட்லி பாசிபிள். பட் இந்த மாதிரி கேசஸ் இருக்கும்போது ஹவு டு வி ஹேண்டில் இட்? இப்போ இதை வந்து அவேர்னஸ் இப்போ வந்து வி டூ. பட் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இஸ் காட் அப் இன் டு தி ஸ்டிமுலண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஹிஸ் மசில்ஸ் ஆர் நாட் ட்ரிகரிங் ஆர் ஃபயரிங் வித்தவுட் தி ஸ்டிமுலண்ட்ஸ். அவரை எப்படி நம்ம வந்து we can get him back to a proper life? கண்டிப்பாக he has to go into a de-addiction program. அவ்வளோ அடிக்ஷன் இருக்குன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி யூஸ்டு த ட்ரக். நீங்கள் சொன்ன ட்ரக் வந்து இட்ஸ் யூஸ்ட் பை அனஸ்தரிஸ்ட். அந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு அந்த ஹைப்போடென்ஷன் அந்த மாதிரி போனால் இந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. அந்த பிபி ட்ராப் ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி வரும். அதை யூஸ் பண்ணுறதுனால இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக he has to go into de-addiction program, stop using the drug, and it will be some time before he comes back to normal. ஓகே, ஸோ இப்போது de-addiction program அப்படின்றது நோ லைக் சி ஹவு டு தே அப்ரோச்? இப்போது என்ன அப்படின்னா, இப்போது வென் வி சி இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு போன் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னா ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்றது காமனாக நம்ம தேடினா இருக்குது. ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இன் சென்னை அப்படின்னா வி கெட் அ லிஸ்ட் ஆஃப் 20. அப்புறம் யாருக்கு ரிவ்யூ இருக்குதுன்னு கூட போய் பார்க்கலாம்.
அந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் இருக்குது. பட் இந்த டி அடிக்ஷன்னா வேர் டு தே கோ, யார் அப்ரோச் பண்ணணும், அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். The doctor to approach is a psychiatrist. Okay. So psychiatrists are the doctors, the mind doctors. Psychiatrists-நாவே இந்த பைத்தியம் அவங்க தான் போகிறது அப்படின்ட்டு இல்லை. ஈவன் பீப்புள் வித் டிப்ரெஷன், பீப்புள் வித் ஸ்மால் அந்த அடிக்ஷன் ப்ராப்ளம்ஸ், ஆல்கஹால் அடிக்ஷன், இந்த ட்ரக் அடிக்ஷன், இதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ண வேண்டிய டாக்டர் வந்து இஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ ஹீ இஸ் த பர்சன், ரைட் பர்சன் டு ஹெல்ப் யூ இன் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் அடிக்ஷன். ஓகே, ஸோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டக்க போனால் ஹீ வில் கைட் யூ ஆன் த டி அடிக்ஷன் ப்ரோக்ராம். எஸ், அண்ட் தே ஹேவ் நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸே இருக்குது, வேர் யூ கேன் செக் இன் டு த சென்டர், கெட் யுவர் செல்ஃப் செக் கம்ப்ளீட்லி அண்ட் கெட் டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இட். ஸோ இப்போ இந்த டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா? நான் இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இவங்களால் இதை விட்டுட்டு இருக்கவே முடியல அப்படின்னா, தென் இப்போ இஃப் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், இல்லை அவருக்கு ஒரு டே ஜாப் இருக்குன்னா, அதை விட்டுட்டு அந்த டி அடிக்ஷன் ப்ரோக்ராமில் போய் சேர்ந்தால் மட்டும்தான் அவரால் வெளில வர முடியுமா? அதான் அந்த லெவல் ஆஃப் அடிக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் என்னால் எந்திரிச்சே உட்கார முடியுதுன்றீங்க, தென் இஸ் வெரி பேட்லி அஃபெக்டட். இட்ஸ் லைக் ஆல்கஹால் மாதிரி தான். ஆல்கஹால் காலைல எந்திரிச்சோடனே குடிக்கணும், குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த அட்மிஷனில் இருந்தால் தான் இது வந்து யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட். So I've seen this with the amphetamine addiction. Okay. It's a performance enhancing drug. நிறைய பேர் even swimmers they take that to increase their performance. But they don't realize அது அப்படியே அடிக்ட் மாதிரி ஆகிட்டு அது இல்லைனா they can't do the normal day to day activities. அந்த லெவல் போகும்போது it's very bad. Then you have to check into a de-addiction center. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போது தியரிட்டிக்கலி ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கும்போது they could get some சடன் இஷ்யூஸ் லைக் பால்பிட்டேஷன் வரலாம், இல்லை ஆங்ஸைட்டி அட்டாக் வரலாம். ஸோ இஃப் இன் கேஸ் அந்த மாதிரி வருதுன்னா ரஷ்ஷிங் டு அன் எமர்ஜென்சி ரூம் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். பட் லெட்ஸே இப்போ வந்து லெட்ஸே ஒரு 10 பேர் இது நம்ம பார்க்குறவங்களில் யாரோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு தியரட்டிக்கலாக வச்சுப்போம். இப்போது தே ஆர் கெட்டிங் அ பால்பிட்டேஷன். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி when they are into some of these stimulants என்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு போகணும்? இது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை எமர்ஜென்சி ரூமுக்கு கடகடான்னு ஓடி போகிறது கடகடான்னு ஓடி போகிறது தான் பெஸ்ட். ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் as soon as possible. go to the emergency room, ஃபஸ்ட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துருங்க, தென் டாக்டர் will tell you what is to be done. ஓகே, ஸோ ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே டாக்டர். சரி, இப்போது இந்த ஸ்டிமுலன்ட்ஸ் அப்படின்றத தாண்டி now I want to get into the important part of nutrition. இப்போது ப்ரோட்டீன் அப்படின்றத பற்றி நிறையா வந்து விஷயம் வந்து டேட்டா இருக்குது. ஸோ இப்போ என்கிட்டக்க வரவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், உன்னால் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரோட்டீன் சாப்பிட முடியுமோ சாப்பிடு, தண்ணி நிறையா குடி, பிகாஸ் நம்ம பாடி இஸ் டிசைன் டு அப்சார்ப் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அப்படின்றது இஸ் மை திங். அண்ட் பாடி பில்டர்ஸ் அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டும் செய்கிறாங்க. ஓகே, பாடி பில்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பவர் லிஃப்டர்ஸாக இருக்கட்டும், த மெயின் கோர் லிஃப்டர்ஸ் அப்படின்றது. இப்போது ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு 20 கிராம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொன்னாலே, அதாவது எப்படின்னா இவங்க பீஸா சாப்பிடும்போது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரும்ன்றது தெரியாது, பர்கர் சாப்பிடும்போது தெரியாது, பிரியாணி அப்படி தொட்டு கை எடுத்தால் கையில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வரும்போது தெரியாது. ஆனால் ஒருத்தன் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கை எடுத்து வச்சாலோ, இல்லை ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை எடுத்து வச்சாலோ எல்லோரும் டாக்டராக மாறிடுவாங்க, சாப்பிட்ட உன் கிட்னி சட்னி ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாபிக் ஆஃப் ப்ரோட்டீன், நீங்கள் வாட் டு யூ கன்சிடர் as a healthy amount of protein, doctor, for a common man and for a sports person? For a common man, உங்கள் பாடி வெயிட்டை வச்சு தான் சொல்லணும். ஸோ யூ வெய் அரவுண்ட் 50 கிலோஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் ஈச் கிலோகிராம் about 1 to 1.5 grams of protein. So 50 gramsனா around 50 to 75 grams of protein per day is naturally good. ஒன்றும் ஆகாது. If you are working out, you can even extend it to 2 grams. ஸோ ஒரு 50 கிலோகிராம் இருக்கிற அடல்ட் வந்து கேன் டேக் அப் டு 100 grams of protein per day and work out naturally. ஒன்றும் ஆகாது. ஒன்லி when you exceed this levels 4 grams 5 grams per kilogram போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்படியே இருந்தால் தான் the strain on your kidneys will increase a little bit. ஓகே ஓகே டாக்டர். ஸோ இப்போது ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு செட் ரேஷியோ இருக்குது. இப்போது நம்மளோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இந்தியன் டயட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே இந்த அட்லீஸ்ட் 1 gram per kgக்கு பக்கத்தில் கூட இல்லை 80% ஆஃப் த பாப்புலேஷன். பட் இவங்களுக்கெல்லாம் எப்படி மசில் மாஸ் அப்படின்றது ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது டாக்டர்? இட்ஸ் அ மிஸ்ட்ரி இன் மை மைண்ட்.
ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னடா ஒரு 2 மீல் ப்ரோட்டீன் சாப்பிட்லன்னா அப்படி பைசப்ஸை பார்த்தா புஷ்ஷுன்னு காணாமல் போகுது. இவங்கெல்லாம் ப்ரோட்டீனே சாப்பிடாம உடம்புல எப்படி மசில் ரீட்டைன் பண்ணுறாங்க? ஃபேட்டாக தான் இருக்கும். லுக் பல்கி, உள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேட்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ டாக்டர், இப்போது ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் லெட்ஸே அப்போது உங்களோட ஐடியல் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், லெட்ஸே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா லெட்ஸே இப்போ காண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா என்ன மாதிரி டயட் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? லைக் லெட்ஸே ப்ரொபோர்ஷன், ஒரு பேசிக் ஐடியா அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான் காண்டாக்ட் ஸ்போர்ட்னு வச்சுப்போமே. லெட்ஸே காண்டாக்ட் நான் காண்டாக்ட் விட்டுருவோம். லெட்ஸே ஒரு ஸ்ட்ரென்த் பேஸ்டு ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுப்போம். வாட் வுட் பி யுவர் ரெக்கமெண்டேஷன்? ஸோ காண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களுக்கு தி நீட் கார்ப்ஸ். ஸோ வி கான் அவங்கக்கிட்ட போயிட்டு கார்ப்ஸ் எடுக்காத, கார்ப்ஸை ரெடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ தே ஷுட் பி ஹேவிங் ஹை கார்ப்ஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட். ஸோ கார்ப்ஸ் ஷுட் பி எனிவேர் பிட்வீன் 45 to 50%, 30% ப்ரோட்டீன்ஸ் அண்ட் 20% ஃபேட். எஸ். அண்ட் மக்களே, பர்சன்டேஜ் அப்படின்றது நம்பர் ஆஃப் கிராம்ஸ் இல்லை, 30% அப்படின்னா உங்கள் உணவில் 30% ஆஃப் த உணவு வந்து ப்ரோட்டீனாக இருக்கணும். எஸ், எக்ஸாக்ட்லி, தேங்க்ஸ். அண்ட் இப்போ நான் காண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ், இப்போ பாடி பில்டிங் பண்ணுறவங்கலாம் தே கேன் ரெடியூஸ் த கார்போஹைட்ரேட்ஸ். அவங்க ரிப்டானோ அந்த ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணோன்னா கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹை ப்ரோட்டீன் அண்ட் லிட்டில் பிட் ஹையர் ஃபேட்ஸ் எடுக்கலாம். டாக்டர், இப்போது கார்னிவோர் டயட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேர் ஐ சி லாட் ஆஃப் ஸ்டடீஸ், anecdotal எவிடன்ஸ், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லாம் வந்து இஸ் கெட்டிங் ரிவர்ஸ்ட் ஃபார் சம் பீப்புள் வேர் தே ஈட் ஒன்லி ரெட் மீட் அண்ட் எக்ஸ் அப்படின்றது. வாட் இஸ் யுவர் வியூ டாக்டர்? எவ்ரிதிங் கம்ஸ் வித் இட்ஸ் சைட் எஃபெக்ட்ஸ். அளவுக்கு மீதினா அமுதமும் நஞ்சுன்னுவாங்க. ஸோ அந்த ரெட் மீட் மாத்திரமே சாப்பிட்டு இருந்தால் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஜிஐ ட்ராக்ட் ஃபார் ஷுர். உங்கள் லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், இந்த கொலான் கேன்சர்ஸ்லாம் இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கொலான் கேன்சர்ஸ். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு டயட்டை வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் பண்ண முடியும். லைஃப் லாங்காக ஒரு டயட்டை பண்ண முடியாது. பேலன்ஸ் டயட் இஸ் த பெஸ்ட் டயட் ஆல்வேஸ். ஸோ லைஃப் லாங்காக நீங்கள் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணோன்னா லாட் ஆஃப் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் அ பேலன்ஸ் ஆஃப் ஆல் யோர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த மூணுமே இன்க்ளூஷனாக இருக்கணும். ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டயட்ஸ், கார்னிவரஸ் டயட்ஸ், ஜிஎம் டயட்ஸ், ஆட்கின் டயட்ஸ், இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான், 3 months 6 months. இதை ப்ரொலாங்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ ஆர் பவுண்ட் டு ஃபேஸ் ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே. ஸோ நான் இதை ஏன் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, இப்போ டாக்டர் ஷான் பேக்கர் அப்படின்றவரை நான் ஆல்மோஸ்ட் 4 years ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் 6.5 or 7 years இவர் ப்ரிடாமினன்ட்லி ஒன்லி ரெட் மீட், அதுலேயே சர்வைவ் ஆகுறாரு. அண்ட் த கேட்ச் என்ன அப்படின்னா, இப்போது விண்மில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸில் அந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரென்த் அண்ட் என்டியூரன்ஸ் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸில் திஸ் கை இஸ் வின்னிங் த காம்படிஷன். 66 வயசில் 25-30 வயசு பசங்களை தோக்கடிக்கிறாரு. அண்ட் ஹி ஹஸ் கான் த்ரூ ட்ரக் டெஸ்ட் வேர் ஹீ இஸ் நேச்சுரல் வென் டெஸ்டட், லைஃப் டைம் நேச்சுரல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட், பட் அவர் நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இவரோட சாப்பாடுன்றது ஒன்லி மீட்டாக இருக்குது. 66 வயசில் ஒரு மனுஷனால் அது ஹெல்த்தியாக இருக்க முடியுது. அண்ட் இவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, ஹி வாஸ் ஆல்சோ ப்ராக்டிசிங் ஆர்த்தோபெடிக்ஸ். அண்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீ வென்ட் அண்ட் டிட் கீட்டோ பண்ணதுலேருந்து வந்து ஹீ ஸ்டார்டட் ஈட்டிங் ஒன்லி மீட். அண்ட் இவருக்கு இருந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லாம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னாரு. அண்ட் தென் இவர் வந்து கார்னிவோர் டயட்டுன்னு ஒரு புக் எழுதுகிறாரு. எழுதின உடனே வேர்ல்டில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மோட்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் வந்து தே ஸ்டார்டட் ஃபாலோயிங் கார்னிவோர் டயட். அண்ட் அவங்கெல்லாமும் தே ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் சிமிலர் திங்ஸ். பட் எனக்கு புரியாத விஷயம், நீங்கள் வந்து எடுத்தோடனே சொன்னீங்க ஜிஐ ட்ராக்ட் இஷ்யூ வரும் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் பீப்புள்ஸே க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை. இப்போ வந்து ஓகே, வைட்டமின் சிலாம் எப்படி மீட்டில் கிடைக்கும் அப்படின்னா, வெறும் மீட்டை சாப்பிடும்போது யோர் பாடி அடாப்ட்ஸ் டு சம்திங் எல்ஸ் வேர் இட்ஸ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் வைட்டமின் சி கம்மி ஆகிடுது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. இஸ் இட் பாசிபிள்? சி ரைட் நவ் நீங்கள் வந்து யுவர் எவிடன்ஸ் பேஸ்ட் கை ஆரம்பத்துலேன்னு சொல்கிறீங்க, இப்போ அதுக்கு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இஸ் தேர் அ பாசிபிலிட்டி? ஏன்னா நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்றவங்க ஒரு பீரியடில் தே வுட் ஹவ் சர்வைவ்ட் ஒன்லி ஆன் மீட். இஸ் இட் பாசிபிள்? சரி, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் நீங்களே சொன்னீங்க தே வுட் ஹவ் சர்வைவ்ட் ஒன்லி ஆன் மீட்ன்ட்டு.
இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ம், ம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி the average life span was 30 to 35 years. இப்போ the life span நீங்களே 80 years வரைக்கும் போயிடுச்சு. ம், ம். 80 years வரைக்கும் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த carnivore diet இது எல்லாமே வந்து இட்ஸ் only bro science. There is no evidence for it. If the evidence comes out, but right now the evidence says no. The high diet rich in red meats, a diet with only red meats na, you are bound to end up with colon issues, the GI issues sometime in the future. Again, genes ன்னு ஒன்று இருக்கு. For every person how the body reacts டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி இட் ஒர்க்ஸ் ஃபார் ஹிம். இப்போ அதே டயட்டை நான் ஃபாலோ பண்ணால் அவர் மாதிரி ஐடியானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா உங்கள் ஜீன்ஸ் டிஃப்ரெண்ட்டு, உங்களோட ஆன்சிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டு, உங்களோட ஜெனட்டிக் மேக்கப் டிஃப்ரெண்ட்டு, டிஎன்ஏ டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த டயட் அவரை ஃபாலோ பண்ணி 60 வயசு ஆள் வந்து 20 வயசு பசங்களை பீட் பண்ணுறாருன்னா அதே டயட்டை நம்மளும் ஃபாலோ பண்ணி பீட் பண்ணுவான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ரைட் நவ் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் தட். டாக்டர், அடுத்து அப்படியே ஆப்போசிட் போலான கொஸ்டின், வீகனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ் தான் மை ஒப்பீனியன். நீங்கள் வீகன் டயட்டில் போகிறீங்கன்னா யூ மைட் ஹாவ் மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் இட். அனிமல் க்ரூவாலிட்டி அதெல்லாம் இருக்குன்னா ஓகே, பட் யூ வில் ஹாவ் சம் issues with some deficiencies. ஸோ வீகன் டயட்டில் இருந்தீங்கன்னா யூ நீட் டு டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ். வெறும் அந்த டயட்டை மாத்திரம் வச்சு யூ வில் பி ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. யூ நீட் டு டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ் டு காம்பன்சேட் த டெஃபிஷியன்சி இன் த டயட். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுனால நம்ம அப்படியே சப்ளிமெண்ட் டாபிக் உள்ளே போகலாம். ஸோ ஆஸ் பர் யோர் like experience in treating your patients and seeing the athletes and others, ஒரு common person or let's say ஒரு basic level athlete என்னென்ன சப்ளிமெண்ட் தேவையாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நார்மல் பேலன்ஸ் டயட் அது ரொம்ப முக்கியம். அதுவும் மீறி அந்த ட்ரெயின் பண்ணும்போது அத்லெட்ஸ்லாம் யூ நீட் டு டேக் இஃப் யூர் ப்ரோட்டீன், இப்போ வீகன் டயட்டு இந்த மாதிரி டயட்ஸில் இருக்கீங்கன்னா யூ நீட் டு டேக் சம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், அது கம்பல்சரி. அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் ஃபாஸ்டட் ஒர்க் அவுட்ஸ், சில பேர்லாம் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஏர்லி மார்னிங், ஃபஸ்ட் திங் இந்த மார்னிங். அந்த மாதிரி பண்ணும்போது டேக் சம் பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் that will help you to retain some muscle mass, to lose some muscle mass. muscle mass loss ஆகாமல் இருக்கும் அது பண்ணும்போது. அது இல்லைன்னா there's no role for BCAA. that is my opinion. And omega 3 fatty acids some அது எடுத்துக்கோங்க. and then vitamin D supplements. உங்கள் vitamin D லெவல்ஸை செக் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக நம்ம எல்லாருமே டெஃபிஷியண்ட்டாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பெருசாக வெயில் இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம வெயிலில் பெருசாக வெளில போகிறதில்ல, நம்ம ஹோல் பாடி எக்ஸ்போஸ் ஆகிறதில்ல, ஒன்லி ஃபேஸ் அண்ட் கை மாத்திரம் எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ யாருக்கு எடுத்து பார்த்தாலும் 10ல் 8 பேருக்கு they will be deficient in vitamin D. ஸோ vitamin D supplements கொஞ்சம் எடுக்கலாம். And I don't recommend calcium supplements on a regular basis. அதெல்லாம் தேவையில்லை. If you have a fracture or if you have some அது ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது then some calcium supplements எடுக்கலாம். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, ஸோ இப்போ இந்த வைட்டமின் டி தனியாக எடுத்தால் அப்சார்ப்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் லைக் இப்போது வை ஆர் வி கோயிங் ஃபார் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ்? ஏன்னா நிறைய பேரோட கேள்வி, நான் போய் சன்னில் நின்னா எனக்கு வந்துடும்ல, ஸோ மார்னிங் நான் சன் எக்ஸ்போஷர் ஆகிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போதும் ஒரு சில பேருக்கு வைட்டமின் டி இன்க்ரீஸே ஆகலை. அப்போது சப்ளிமெண்ட்ஸ் தான் ஒரே சொல்யூஷனா, இல்லை அவங்க வேறு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுமா அவங்க டயட்டில்? த ரீசன் வை ஐம் ஆஸ்கிங் இஸ், ஏன்னா ஒரு சில பேர் ரெகுலராக சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கே வைட்டமின் டி இஸ் லோ. வாட் குட் பி த ரீசன்? எப்போவுமே சன்னில் போய் நின்னா வைட்டமின் டி வராது. இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இந்த வேர்ல்டில் ஒரு சில டைமில் தான் விட்டமின் டி அதிகமாக நம்ம அந்த சன்லேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஏர்லி மார்னிங் 7 to 10 AM அந்த டைமில் போனால் தான் விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் திங், நம்மெல்லாம் ஹோல் பாடி இஸ் நாட் எக்ஸ்போஸ்ட். நம்ம ஜஸ்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம். ஸோ ஹேண்ட்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸு, ஃபேஸ் மாத்திரம் தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த டைமில் சஃபிஷியன்ட் அமௌண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் தான் அதோட நார்மல் வேல்யூக்கு வரும். யாராவது இப்போ ஓவர் டோஸ் பண்ணால் வில் தட் காஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் டாக்டர்? ஏன்னா இப்போது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் இப்போ நான் இப்போ என்னோடய கிளைண்ட்ஸ் யாருக்காவது ஐ சி வைட்டமின் டி லெவல்ஸ் லோவாக இருக்குது அப்படின்னா, கன்சல்ட் யுவர் ஃபேமிலி ஃபிசிஷியன், டோசேஜ் அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்றேன். பட் இன்றைக்கி பார்த்தா நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஐ டேக் திஸ் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் எவ்ரிடே, இட் இஸ் வெரி குட் அப்படின்னு போஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் என்கிட்ட ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது ஆன் அ வீக்லி பேசிஸ் தே ஆர் டேக்கிங் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ். ஏன் எடுக்கிறேன்னா இட் இஸ் ஃபார் குட் ஹெல்த்துன்றாங்க. அந்த மாதிரி எடுக்கிறது
ஓகேவா இல்லை இஸ் இட் டேஞ்சரஸ்? கண்டிப்பாக வித் எனிதிங் ஓவர் டோசேஜ் இஸ் டேஞ்சரஸ். ஸோ உங்கள் லெவல்ஸை செக் பண்ணாமல் பிளைண்டாக எடுக்க வேணாம். இப்போ விட்டமின் டி லெவல்ஸ் செக் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி அரவுண்ட் 30 to 40 இருக்கணும். லெஸ் தென் 30, லெஸ் தென் 20லாம் வந்தால் தான் யூ நீட் டு டேக் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஓவர் டோஸ் எடுத்து 100லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணால் இட்ஸ் நாட் சீரியஸ்லி டேஞ்சரஸ், பட் ஸ்மால் நோசியா, வாமிட்டிங், டிசீனஸ்ஸு, ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸு அதெல்லாம் வரலாம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்கள் பிளட் லெவல்ஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டாக்டர், இப்போது வைட்டமின் D3 அதாவது டி வந்து கம்மியாக இருக்கிறவங்கள்ட்ட ஐ சி தட் மசில் மாஸ் போட கஷ்டமாக இருக்குது, ஃபேட் லாஸ் நடக்க மாட்டேங்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஐ ஹவ் சீன். லெட்ஸே சயின்ஸ் அப்படின்றத விட அனக்டோட்லி வைட்டமின் D3 கம்மியாக இருக்கா, உனக்கு மசில் போட மாட்டேங்குது, ஃபேட் லாஸ் ஆக மாட்டேங்குதுன்றது கிளையண்ட் ஆஃப்டர் கிளையண்ட் ஐ எம் சீன். ஸோ வைட்டமின் D3யோட மெயின் ரோல் என்ன டாக்டர்? எல்லாருமே வந்து எலும்புக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்றதோட எல்லாருமே நிறுத்திடுறாங்க. பட் வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் வைட்டமின்? நவ் வைட்டமின் டி சம் ஸ்டடீஸ் சே இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிளேஸ் த ரோல் ஆஃப் டெஸ்டோஸ்டான் சொல்கிறாங்க. ஓகே. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு டெஸ்டோஸ்டான், ஆல்மோஸ்ட் லைக் அ நான் அனபாலிக் கசின் ஆஃப் டெஸ்டோஸ்டான் சொல்கிறாங்க. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஸ்லீப், இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் appetite, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் மூட் லெவல்ஸ், டிப்ரெஷன் வராமல் இருக்கும், இட் ஹெல்ப்ஸ் யூ டு புட் ஆன் யுவர் மசில் மாஸ், ரெடியூசஸ் ஃபேட், இது எல்லாமே செய்துன்றாங்க. ஸோ இப்போ வந்து வைட்டமின் D3 அப்படின்றது போன் அப்படின்றத தாண்டி உங்களோட ஓவரால் ஸ்ட்ரென்த், யுவர் ரிகவரி, யுவர் பாடி கம்போஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு. ஸோ டாக்டர், இப்போது சப்ளிமெண்ட்ஸில் இனிஷியலாக யூ மென்ஷன்ட் வீகனாக இருந்தால் யூ நீட் அ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டுன்றது. ஓகே. இப்போது வீகனாகவும் இல்லை அப்படின்னா இப்போ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் அ ரெகுலர் பர்சன், what would be your recommendation of supplementation? பிராண்ட்ஸை பற்றி பேசல, பட் வாட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்? என்ன கேட்டிங்கன்னா, இஃப் யூஆர் நான் அத்லெட், ஜஸ்ட் அ ரெகுலர் பர்சன்னா, ட்ரை டு கெட் ஆஸ் மச் ஆஸ் ப்ரோட்டீன் ஆர் எனி மேக்ரோநியூட்ரியன் பாசிபிள் ஃப்ரம் யுவர் நார்மல் டயட். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறது மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ பட் அப்படி எடுத்தாலும் ஒரு 2 to 3 months உங்கள் ட்ரைனிங் பீரியட் அந்த டைமில் எடுங்க. பிகாஸ் எனி சப்ளிமெண்ட் எவ்வளோ நல்ல பிராண்டாக இருந்தாலும் there will be some contaminants. Long term 10 years, 15 years, 20 years எடுக்கிறது it's not advisable. Short term periods 3 months எடுக்கிறீங்க, 6 months எடுக்கிறீங்க, it's fine. I personally prefer whey protein isolate. That's what I take it. And also casein. Casein also night time is very good. Or you take it like a breakfast. Early morning breakfast மாதிரி எடுத்தீங்கன்னா it's filling also and it gives you some protein throughout the day. ஓகே. இதெல்லாம் வந்து நார்மல் டயட்டில் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கலன்ற பட்சத்தில் தான் இதெல்லாம் எடுக்கணும். ஓகே. ஸோ டாக்டர், இப்போது கெசின் சொன்னீங்க, பட் நிறைய கிளைண்ட்ஸுக்கு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கெசின் அந்த அளவுக்கு சூட் ஆகிறதில்ல. ஸோ இது அவங்களோட appetite சப்ரஸ் ஆகுது அப்படின்றது ஒன்று. அண்ட் செகண்ட் திங், that's a good thing, right? Appetite suppress, I mean it depends on what you want. இல்லை, அதாவது என்ன அப்படின்னா இப்போது ஐ எம் லுக்கிங் அட் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு கெயின் மசில். ஓகே. ஸோ appetite கம்மியாகிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் சிமிலர்லி என்ன நான் பார்க்குறேன்னா ஃப்ளான்டுலன்ஸ் நிறைய பேருக்கு வருது. தென் when we do research, நிறைய கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஃபேமஸ் பிராண்ட்ஸ், they are using calcium caseinate instead of micellar casein. So I just wanted to put it across. ஏன்னா I have seen better results with micellar casein and calcium caseinate யூஸ் பண்ணவங்க எல்லாருமே they have reported some trouble. ஸோ இப்போது ப்ரோட்டீனுக்கு அப்புறமா omega-3 supplements and all those supplements are available. சரி, இப்போது ஒரு காமன் மேன் அப்படின்றத விட்டுருவோம். இப்போது creatine, the most discussed and most misunderstood சப்ளிமெண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னா நான் கிரியேட்டினுக்கு தான் பேரை கொடுப்பேன். ஸோ கிரியேட்டின் பற்றி இப்போ வந்து கிரியேட்டின் சாப்பிட்டா முடி கொட்டுமா, கிரியேட்டின் சாப்பிட்டா ஆண்மை குறையுமா, கிரியேட்டின் சாப்பிட்டா வந்து கிட்னி சட்னி ஆகுமா, கிரியேட்டின் சாப்பிட்டா எனக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு 1008 கேள்விகள் இருக்குது. பட் இந்த எல்லாமே வந்து மித் அப்படின்னு ஒரு ரிசர்ச் படிக்கும்போது விசி. இன் யோர் ஒப்பீனியன், இஃப் சம்படி இஸ் டேக்கிங் கிரியேட்டின், யார் கிரியேட்டின் எடுக்கலாம், எவ்வளவு கிரியேட்டின் எடுத்தால் சேஃப்? ஏன்னா இப்போ ஒரு சில கம்பெனியோட டப்பாலெலாம் பார்த்தீங்கன்னா லோடிங் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. காலையில் 10, மத்தியானம் 10, நைட்டு 10 அப்படின்னு 30 கிராம் கிரியேட்டின். அதை எப்படி டைஜஸ்ட் ஆகி அசிமுலேட் ஆகும் அப்படின்றது தெரியாது. பட் ஐ நோ இட் இஸ் நாட் அ சேஃப் டோசேஜ். ஸோ வாட் வுட் பி அ சேஃப் டோசேஜ் டாக்டர்? ஸோ கிரியாட்டின் யார் எடுக்கணும்னா பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் டு கெயின் வெயிட். இந்த கட்டிங் ஃபேஸில் இருக்கிறவங்க, வெயிட் ரிடக்ஷன் ட்ரை பண்ணுறவங்க, அவங்க கிரியாட்டின் எடுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. ஏன்னா கிரியாட்டின் எடுக்கும்போது
இட் அப்சார்ப்ஸ் a lot of water. The cells absorb a lot of water. அதனாலதே weight கொஞ்சம் போடுவீங்க. Muscles also look full and defined and bulky தெரியும். And so those who are looking to gain weight, put on muscle, pack on serious muscle, அவங்க மட்டும்தான் கிரியாட்டின் எடுக்கணும். My recommended dosage இந்த லோடிங் ஃபேஸ் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக எடுக்கிறதுக்கு 5 grams per day. Before a workout. You can use it as a pre-workout as well. டாக்டர், இப்போது ஆல்சோ வி சி கான்ட்ரடிக்டிங் ஸ்டடீஸ் சேயிங் தட் ஆல்ரெடி ஒருத்தருக்கு கிட்னி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா கிரியேட்டின் கேன் பி ஹார்ம்ஃபுல் அப்படின்றது படிக்கிறோம். வை இஸ் தட்? See, நான் சொன்னது எல்லாமே people for healthy people with pre-existing conditions. இந்த கிட்னி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் அந்த ஃபில்டர் பண்ணுறது நார்மலாக பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும்போது கிரியாட்டின் ஈவன் ஹை ப்ரோட்டீன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது க்ளீனாக ஃபில்டர் ஆகாது. ஃபில்டர் ஆகாமல் அது இட் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ் இன் ப்ராப்பர்லி ஃபில்டரிங் இட் ஃப்ரம் த பாடி. ஸோ இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க லைக் கால்சியம் அப்படின்றது சப்ளிமெண்ட்டாக தேவையில்லை அப்படின்றது. பட் this is based on what I understand. Correct me if I'm wrong. இப்போது மசிலோட கான்ட்ராக்ஷன் ஸ்டார்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்றாங்க. யூஸ்வலாக இப்போ வந்து மில்க் அப்படின்றது நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மில்க் இட் வில் மேக் யூ ஃபேட். அப்புறமா வந்து ஒரு சில பேர் ஸ்கிம் மில்க்குன்றாங்க. ஸோ த ஸ்டேப்பிள் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அப்படின்றது இன்றைக்கி கம்மியாகுது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்து தே ஷுட் கன்ஃபார்ம் தே ஆர் ஹேவிங் இனஃப் கால்சியம்? ஓகே, நான் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறது நார்மல் பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் நார்மல் ஃபுட். இந்த மில்க்லாம் குடிக்கிறவங்களுக்கு. இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் மில்க், இஃப் யூ ஆர் ஆன் அ வீகன் டயட், அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் யூ நீட் டு டேக் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ டெஸ்ட் என்னென்னா சீரியம் கால்சியம் லெவல்ஸ் தான். உங்கள் கால்சியம் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இட் ஷுட் பி அரவுண்ட் 9 to 10. இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா you definitely need to take calcium supplements. And if you are avoiding milk altogether, if you are on specific vegan diets, அந்த மாதிரி இருக்கிறப்போ you are advised to take calcium supplements. ஓகே, ஸோ இந்த கால்சியம் பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான கிளாஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் விச் சீரியஸ் லிஃப்டர்ஸ் டேக், குளுக்கோசமின், கான்ட்ரியாட்டின் அண்ட் எம்எஸ்எம். வாட் இஸ் த ரோல் அண்ட் சேஃப் டோசேஜ்ன்றது என்ன டாக்டர்? ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சில ஸ்டடீஸில் நான் படிக்கிறது என்ன அப்படின்னா, யூ நீட் அட்லீஸ்ட் 1 gram ஆஃப் குளுக்கோசமின் அட் அ டைம் இஃப் யூ ஆர் ஃபேஸிங் ஜாயிண்ட் ப்ராப்ளம். மெயின்டெனன்ஸ் டோஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு சில இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் அவங்க ஆத்லீட்ஸை மார்னிங் 2 grams, ஈவினிங் 2 grams அப்படின்னுலாம் கொடுக்குறாங்க. வேறு அந்த டோசேஜை பார்க்கும்போது ஒரு வகையில் பயமாக இருக்குது. பட் மேக்ஸிமம் டோசேஜ் அப்படின்னு எங்கேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் படிக்கவும் முடியல. ஸோ வாட் இஸ் த சேஃப் டோசேஜ்? ஒருத்தருக்கு வந்து இப்போ இஃப் இன்கேஸ் அவருக்கு ஜாயிண்ட் இஷ்யூஸ் இருக்குது, லியூப்ரிகேஷன் சரியாக இல்லை அப்படின்னா என்ன டோசேஜ்? ஒரு சில பேர் வந்து தே டேக் இட் அஸ் அ ரெகுலர் சப்ளிமெண்ட். அது ஓகேவா இல்லை தப்பா? See, if you are young, 20s, 30s, even 40s, I don't recommend this supplement. If you are crossed 50 years and you're having some joint issues, joint pains, அந்த மூட்டு தேய்மான மாதிரி வருதுன்னாங்கன்னா then you can take this supplement. அது around 1 to 2 grams per day. ஓகே, இஸ் இட் எந்த மாதிரி டோசேஜ் பண்ணுவாங்க? இஸ் இட் லைக் ஸ்ப்ளிட்? இல்லை, ஏன்னா என்னோட பயமே என்னென்னா ஒரு டைமில் 2 grams அப்படின்றது will it be ஓவர் டோஸா அப்படின்றது தான் என்னோட question. Split it up, morning once and evening once. ஓகே ஓகே டாக்டர். ஸோ இதை தவிர இப்போ வந்து லெட்ஸே ஒரு ஓல்ட் ஏஜுக்கு வராங்க, ஓகேவா? ஓல்ட் ஏஜில் நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி ஓவரால் ஹெல்த் செக்கப் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. இதில் வந்து ஹார்ட் பேராமீட்டர் செக் பண்ணுறாங்க, அப்புறம் பிளட்டில் பல பேராமீட்டர்ஸ் செக் பண்ணுறாங்க. பட் ஓல்ட் ஏஜில் நிறைய பேருக்கு வர முக்கியமான காரணம் ஜாயிண்ட் வீக்னஸ் அண்ட் மசில் வீக்னஸ். இதுக்குன்னு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்கணுமா? ஸோ இந்த போன் டென்சிட்டி ஸ்கேன் ஒன்று இருக்குது. வி கால் த டெக்ஸா போன் டென்சிட்டி ஸ்கேன். they do a whole body DEXA scan. இதில் உங்கள் ஹோல் பாடியில் போன் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, பார்ட்டாக ஸ்பைனில் எவ்வளோ இருக்குது, ஹிப்ஸில் எவ்வளோ இருக்குது, செஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு அந்த போன் டென்சிட்டி சொல்லும். ஸோ ஒன்ஸ் the females, especially இந்த போஸ்ட் மெனோபாசல் ஃபீமேல்ஸ் அந்த மெனோபாஸ் ஆன பிறகு once a year செக் பண்ணுறது நல்லது. அண்ட் மேல்ஸ் கூட ஆஃப்டர் they cross 50 அந்த ஹெல்த் செக்அப் பண்ணும்போது once a year செக் பண்ணிங்கன்னா it will show you whether you have osteoporosis or not. ஒருவேளை சிவியர் osteoporosis தான் இருந்தால் you take some supplements to prevent any fractures. ஓகே டாக்டர். ஸோ இப்போது ஓல்ட் ஏஜுக்கு ப்ரிவென்ஷன் அப்படின்றது பார்த்தோம். நவ் த முக்கியமான கொஸ்டின் ஆஃப் த எபிசோட்,
சின்ன பசங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணால் ஹைட்டு குறையுமா குறையாதா? இதுதான் எனக்கு வர மேக்ஸிமம் கொஸ்டின். யுவர் ஒப்பீனியன் டாக்டர்? ஓகே, a few decades 10 years 20 years முன்னாடி சின்ன பசங்க should never enter the gym அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ that trend is changing a lot. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா there are two types. ஒன்று வந்து ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், இந்த டம்பிள்ஸை வச்சு லைட் வெயிட்ஸை பண்ணது. இன்னொன்று ட்ரைனிங் ஃபார் மசில் மாஸ். ஸோ சில்ட்ரன் less than 7 years old அவங்க டெஃபினட்டாக they should not be in the gym at all. They should not lift any kind of weights. above 7 years பார்த்தீங்கன்னா, if they are interested, if they are sports ஸ்பெசிஃபிக்காக பண்ணோன்னா they can start resistance training but not to put on muscle. Just resistance training to strengthen your joints, to strengthen the muscles, tendons around the joints, so that the sports performance can be enhanced. அது இப்போ தாராளமாக பண்ணலான்றாங்க. there's no ப்ரிவென்ஷன், அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் சில்ட்ரன் டு புட் ஆன் மசில், அந்த ஹெவி வெயிட் லிஃப்டிங்கு, பவர் லிஃப்டிங்கு அது பண்ணுறது வந்து யூ ஹாவ் டு வெயிட் until 18 years. ஏன்னா அந்த போன் எண்ட்ஸ்லாம் எபிஃபைசிஸ், த க்ரோயிங் எண்ட்ஸ் ஆஃப் த போன், அந்த க்ரோத் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிற வரைக்கும் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் தட். ஓகே ஓகே டாக்டர். ஸோ ஹைப்பர்ட்ரோஃபிக்காக சில்ட்ரன் ஷுடன்ட் ஒர்க். எஸ். ஓகே. ஸோ ஹைட்டை பற்றி கேட்டேன் டாக்டர். Yeah, ஐம் சாரி ஃபார் மை டோன். பட் என்ன அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் கொஸ்டின், அதாவது என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு ஆன்சர் வந்து என்ன ரிப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஹைட்டை மாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, அதாவது எப்படின்னா ஓகே அப்படின்னு ஒரு 10 கமெண்ட்டு, மொத்தம் 120 கமெண்ட் வந்திருந்தது. 110 கமெண்ட் என்னை திட்டி தான் வந்திருந்தது. பட் ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் நீங்கள் சொல்லும்போது இட் வில் ரீச் தெம் பெட்டர். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவர் என்ன ஹைட் ஆக முடியாது சொல்லிட்டாரு, இல்லைன்னா இவர் வந்து இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டாரு, இது தப்பு, நான் நினச்ச ஆன்சரை கொடுக்கல அப்படின்றது. பட் ஆஸ் அ ட்ரெயினர் நான் சொல்கிறது அப்படின்றது மே நாட் லுக் ஆத்தென்டிக் ஃபார் தெம். ஸோ வாட் இஸ் யோர் ஒப்பீனியன்? ஹைட் இஸ் மேஜர்லி டிசைடட் பை ஜெனட்டிக்ஸ், ஜீன்ஸ்னாலும் தான். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த ஹைட், அந்த வச்சு தான் வரது ஹைட்டு. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஹைட் ஆகிறதுன்றது ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ இந்த சின்ன வயசுலேயே எக்ஸசைஸ் பண்ணால், இந்த ஹைப்பர்ட்ராஃபிக்காக பண்ணால், அந்த போன்ஸ் ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லிஃப்டிங், அந்த ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணால் இன்ஃபேக்ட் ஹைட் வந்து போன்ஸ் அந்த க்ரோத் ஸ்பர்ட் ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா the growth spurts may stop. Yes, heavy weight lifting for muscle mass-காக பண்ணாங்கன்னா it will stop actually. Okay. So light weight training is actually encouraged in children, not heavy resistance training. So அந்த கோச் கரெக்டாக பார்த்து கரெக்டாக அந்த லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் கொடுக்கணும். சூப்பர். ஸோ நம்ம வந்து இன்ஜுரிஸ் பார்த்தாச்சு, குழந்தைங்க பார்த்தாச்சு, வயசானவங்க பார்த்தாச்சு. உங்களோட கெரியரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் கேசஸ் ஏதாவது இருக்கா? நிறைய கேசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பெக்டாலிஸ் ஸ்டாஸ், இந்த பைசெப்ஸ் டெண்டன் ரப்சர்ஸ், இந்த மாதிரி இருக்குது. டாக்டர், இப்போது ஹைட்டை பற்றி பேசும்போது நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் எத்தனை வயசு வரைக்கும் ஹைட்டு வளருவேன்? வாட் இஸ் த நேச்சுரல் ஏஜ் டில் விச் ஒன் கேன் க்ரோ டால்? சம் பீப்புள் ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. 14-15க்கே அவங்களோட ஹைட்டை, மேக்ஸிமம் ஹைட்டை வளர்ந்துட்டு தேல் ஸ்டாப். சம் பீப்புள் ஆர் லேட் க்ரோயர்ஸ். மேக்ஸிமம் அரவுண்ட் 18 to 19 years யோர் ஹைட் வில் ஸ்டாப். அதுக்கு மேலே ஹைட்டு வளர மாட்டாங்க. அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் 17 to 19 years அந்த ஏஜ் தான். டாக்டர், இப்போது ஹைட்டு நேச்சுரலாக நோ வே டு க்ரோ மோர் தேன் யுவர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது உங்களோட கருத்து. ஆனால் ஹைட்டு வளர சர்ஜரி இருக்குது அப்படின்றாங்களே, அப்படி ஒரு சர்ஜரி இருக்கா? ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. வி கால் இட் த இலிசரவ் ரிங் ஃபிக்ஸேட்டர். இட்ஸ் அ ரஷ்யன் டெக்னிக் நேம்ட் ஆஃப்டர் த ரஷ்யன் சர்ஜன் இலிசரவ். ஸோ உங்கள் காலை வந்து சுற்றி ரிங்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த போனை கட் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்லோலி வி மேக் திட் க்ரோ. இட்ஸ் அ வெரி வெரி டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அரவுண்ட் 9 months to 12 months ஆகும். யூ ஹாவ் டு பி பெட் ரிடன். அண்ட் அந்த ஃபுல்லாக அந்த 9 monthsம் உங்கள் காலை சுற்றி அந்த ரிங்ஸ், இலிசரவ் ரிங்ஸ் வந்து இருக்கும். ஓகே. இப்போ இந்த இலிசரவ் ரிங்ஸ் அப்படின்னா உங்களோட காலை சுற்றினா உங்களோட போனை வந்து ஈஸ் அவுட் பண்ணுறதுனா இட் இஸ் அட்டாச் டு த போனா எப்படி டாக்டர்? போனுக்குள்ளே வயரை போட்டு ஃபுல்லாக ரவுண்டு ரிங் மாதிரி போட்டுருவாங்க. ஓகே. போட்டு அந்த போனுக்கு நடுவில் போனை கட் பண்ணி வி டிஸ்ட்ராக்ட் த போன் அண்ட் மேக் இட் க்ரோ. ஓ, ஸோ இப்போ வந்து ஃப்ராக்சர் பண்ணி அந்த ஃப்ராக்சரை க்ரோ பண்ண வைக்கிறது. ஸோ ஹைட்டு வளரணும் அப்படின்னா ஃப்ராக்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓ மை காட், கேட்கவே பெயின்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ பட் இதை வந்து பீப்புள் ஆர் டூயிங். There are people who do it with consent. கன்சென்ட்லாம் வாங்கிட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. சரி, இப்போது இந்த மாதிரி ஹைட் வளர்றதுனால அந்த போன் அதே அளவுக்கு ஸ்ட்ரென்த்தோடு இருக்குமா டாக்டர்? கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அந்த 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் எதுவும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க? இல்லை, ஆனால் அந்த 9 months will be hell for you. யூ ஹேவ் அந்த ரிங்கோடையே தான் இருக்கணும், ரிங்கோடு தான் ஃபுல் டைம் நடக்கிறது. யூ கான்ட் கோ அவுட்டு, நான் வெளிலாம் போய் நடக்கிறதுலாம் இருக்காது. யூ வில் பி கன்ஃபைன் டு யுவர் ஹவுஸ். இப்போ இதனால் போஸ்டரல் இஷ்யூஸ் வராதா டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பாடி இஸ் டிசைன்ட் வித் ஒரு லெங்த் ஆஃப் யுவர் தை போன் அண்ட் ஒரு லெங்த் ஆஃப் யுவர் காஃப் போன், அப்புறம் உங்களோட ஸ்பைன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம வந்து க்ரோ பண்ணும்போது உங்களோட பாஸ்டரல் இஷ்யூஸ் அதனால் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ்? நம்ம ரொம்ப க்ரோ பண்ண மாட்டோம், அபவுட் 4 to 5 inches அவ்வளோதான். ஃபீட்டில் இப்போ 4 அடி இருக்கவங்களாம் 5 அடி ஆக்க முடியாது. 5 feet இருக்கீங்கன்னா யூ கேன் மேக் யூ 5'4" அந்த மாதிரி. ஓகே ஸோ 3 to 4 inches வளர முடியும், சேஃபாக பண்ண முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்டரல் இஷ்யூஸ் வரும். ஓகே டாக்டர், இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது மசில் ஸ்ட்ரென்த் ரீட்டைன் ஆகுமா? கண்டிப்பாக குறையும். அதுக்காக அந்த ரீஹேப் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து மசில் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூ ஹேவ் டு கீப் டூயிங் தட் ரீஹேப் எக்ஸசைசஸ். ஸோ இந்த 9 months ரிங் இருக்கும்போது ரீஹேப் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. தே ஹேவ் டு பி ரொம்ப நார்மலாக வெளியில் போய் வாக்கிங் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. பெட் சைட் எக்ஸசைசஸ் தான் பண்ணணும். அண்ட் ஐ டோன்ட் அட்வைஸ் திஸ் சர்ஜரி. ஓகே, கேட்டுக்கோங்க மக்களே. ஹைட் ஆகணும் அப்படின்னா உலகத்தில் இப்போதைக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அந்த வழி அப்படின்றது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை, அவர் வந்து இப்படியும் இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்க, உங்கள் காலை பீஸாக உடைப்பாங்க. அடுத்து அதுக்கு நடுவில் வந்து ஒயரை கட்டி அந்த போனை வளர வைப்பாங்க. அது வளர்ந்து முடித்ததுக்கு அப்புறமா உங்களோட ஹைட்டு 4 inch வளரும். ஸோ இந்த 9 மாதம் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கலாம். மசிலோட சைஸ் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு பெட் சைட்லேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் 9 மாதம் பெட்டில் படுத்துட்ருக்கணும், பெயினில் சஃபர் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட ஹைட்டு வளரும். முக்கியமான கேள்வி, வாட் வுட் பி த காஸ்ட் ஆஃப் திஸ் சர்ஜரி டாக்டர்? காஸ்ட்டை விட உங்கள் டைம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இல்லை ஏன் அப்படின்னா, இப்போ வந்து யூஸ்வலி வந்து ஏதாவது ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னா நிறைய வியூவர்ஸோட க்யூரியாசிட்டி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கைனகோமஸ்டியா வருது அப்படின்னா அதோட சர்ஜரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடணும். ஸோ கீழே வந்து எல்லாரும் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த சர்ஜரி, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த சர்ஜரினா ஒரு கேஸ்க்கு ஒன்று ஆகும். பட் வாட் வுட் பி த ரஃப் எஸ்டிமேட்? பர்சனலாக சொல்கிறாரு. பர்சனலாக ஓகே சரி மக்களே, இந்த பர்சனல் விஷயத்தை நம்ம துப்பு துளக்கி எப்பயாவது ரிலீஸ் பண்ணுவோம் டாக்டரோட கன்சென்ட்டோட. ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். அதாவது என்ன அப்படின்னா, இவர்கிட்டக்க நம்ம நிறைய கேள்வி கேட்டோம். கேட்டதுக்கு காரணம் 2. ஒன்று, இவர் ஹி பிலீவ்ஸ் இன் ஸ்ட்ரென்த். மசில் வளர்த்து அதை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையோட குவாலிட்டி, முக்கியமாக குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் இவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட இன்ஜுரியை ஹீல் பண்ணுறவர். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையாக ஃபிட்னஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புக்கை நம்மளுக்காக கொடுத்த ஒரு ஆத்தர். ஸோ இவர்கிட்ட நம்மளுக்கு கேள்விகள் அப்படின்றது இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிற பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். பட் உங்களுக்கு இவர்கிட்டக்க கேட்கணும் அப்படின்னு இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ தட் இந்த கமெண்ட்ஸை வச்சு இவரை நம்ம அடுத்து எப்போ டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பிடிச்சி இவர்கிட்டக்க உங்களோட அத்தனை கேள்விகளுக்கும் பதிலை வாங்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, எந்த கேள்விக்குமே ஹெசிடேட் பண்ணாமல் ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக பதில் சொன்னீங்க டாக்டர். தேங்க் யூ வெரி மச் ஃபார் கிரேசிங் மை பாட்காஸ்ட். உங்களை மீண்டும் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்றது என் மைண்டில் இருக்குது பேஸ்ட் ஆன் யுவர் டைம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர் டாக்டர்.
Thank you for having me on the show. Thanks. நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளெல்லாம் டாக்டரை கேட்க போகிறோம். அவரோட மைண்டில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் ஒன்றா பிக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த செக்ஷனில் டாக்டர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, ஆடியோவில் கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஆடியோவில் நம்ம ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், இன்னும் பல பாட்காஸ்ட் சேனல்களில் இருக்கும். அது எல்லாத்தோட லிங்க்கையும் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ் படி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் என்னோட பாட்காஸ்ட்டை கேட்கலாம், பார்க்கலாம் அண்ட் நாலேஜை கெயின் பண்ணலாம். ஸோ மக்களே, அடுத்த எபிசோட் வரை திஸ் இஸ் யோர் பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.